தங்கள் பாப்பா அவர்கள் ஒரு ஆளை நேரில் பார்த்தாங்கன்னா அவங்களோட ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, எல்லாமே அவங்களுக்கு அகமியம் வழங்கி போயிடும். தங்கள் பாப்பா நாயகம் இலங்கையை பொறுத்து 2 தரிகாக்களை வழி நடத்தியிருக்கிறார்கள். ஒன்று காதிரியா குதுபு நாயகத்துடைய வழி, அது ரிஃபாயியா சீத் அகமது கபீர் ரிஃபாய் நாயகத்தின் வழி. இன்னும் ரெண்டு வழிகளுக்கு அவர்கள் ஹிலாபத்து பெற்றிருக்கிறார்கள் அவருடைய சேகரத்தில். ஒன்று ஜிஸ்தியா தரிகா அஜ்மீர் நாயகத்துடைய ஜிஸ்தியா தரிகா, அடுத்தது அபுல் ஹசன் சாதிலி நாயகத்துடைய சாதிலி மாமுடைய சாதிலியா தரிகா. தங்கள் பாப்பா நாயகம் மிகவும் கண்ணியமானவர்கள். அவர்களுடைய கண்ணியத்துக்கு நிகராக எனக்கு வேறு யாரையும் சொல்ல தெரியல. தங்கள் பாப்பா ஷரியத்து அப்படின்றத நிறைய இந்த வாழ்க்கையில் பேசியிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் ஒரு கலந்துரையாடலின் மூலமாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, இன்றைய தினம் நாம் நமது கலந்துரையாடலின் மூலமாக எடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், ஒரு ஆத்மீக கடலினுடைய பெரும் கடலிலே மூழ்கி முத்தெடுத்து கரை கண்டு முத்துக்களை பகிர்ந்து செத்து கிடக்கும் உள்ளங்களை முத்துக்களாக மாற்றிக்கொண்டிருக்கும் எங்களுடைய குதுபு ஜமான் ஆஷிக்குர் ரசூல் சாஹிபுல் கராமாத் அஷேக் அஸ்ஸையீது அப்துர் ரஷீதுல் காதிரி வர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய இந்த ஞான பாட்டையினுடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ளும் ஒரு முயற்சியாக, அவர்களோடு இணைந்து அவர்களோடு அனைத்து ஆத்மீக துறையிலும் அவர்களோடு பயணித்த இன்றைக்கு இருக்கக்கூடிய முரீதீன்கள் முஹிப்பீன்களிலேயே மிக பெரும் முதுசம்களாக நாங்கள் கணிப்பிட்டிருக்கக்கூடிய எங்களுடைய கண்ணியத்துக்குரிய பெரும் முதுமைகள் இருவர்களை எங்களுடைய அல் கௌசியா மீடியாவுக்கு நாங்கள் இன்றைய கலையகத்தில் நாங்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றோம். அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை மனமாற மகிழ்ச்சியோடு வருகவென்று வரவேற்று கொள்வதோடு நாங்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கலந்துரையாடலிலே தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை பற்றி நாங்கள் உங்களிடத்திலிருந்து பல செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் மிக ஆவலாக உள்ளோம். இந்த நசீபை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நன்றிகளும் அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். இன்றைய இந்த கலந்துரையாடலிலே தங்கள் வாப்பாவை பற்றி சொல்வதற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நாங்கள் அதை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். தங்கள் வாப்பாவை பற்றி சொல்வதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய தங்கள் வாப்பாவுடைய தொடர்பு, இதனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் முகமது சமீம். நான் காத்தாங்குடியில் பிறந்தவன். எனது பாடசாலை கல்வியை நான் பதுளையிலே எடுத்துக்கொண்டேன். அங்கே மேற்படிப்பை மேற்கொண்டு ஒரு ஆசிரியராக நான் அங்கே கடமையாற்றினேன். எனது தகப்பனாருக்கு பதுளையிலே வியாபார ஸ்தாபனம் ஒன்று உண்டு. அவர்கள் தங்கள் வாப்பாவுடைய முரீதாக இருந்தார்கள். எனது தாயும் முரீது. தங்கள் வாப்பாவுடைய எனது தகப்பனார் முரீதாக இருந்ததினாடி அடிக்கடி வாப்பாவை சந்திக்க போவார்கள், கண்டிக்கு கொழும்புக்கெல்லாம். அப்போது என்னையும் அழைத்து செல்வார்கள் அவங்களோட பழகி கொள்வதற்காக. நானும் கூடுதலாக சென்றிருக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, நான் காத்தாங்குடியில் பிறந்ததனால் பாப்பா இருந்த அந்த முஹிதீன் தைக்கா எனது வீட்டுக்கு அண்மையில் உள்ளது. கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்தில் உள்ளது. நான் சிறு வயதில் பாப்பா அவர்களுடைய மஜ்லிஸ்களுக்கும் ஹதீஸ் மஜ்லிஸ்களுக்கும் நிறைய போயிருக்கின்றேன். அந்த அனுபவம் உங்களிடத்தில் இருக்கிறது. தங்கள் வாப்பாவினுடைய ஒரு முரீதீன்களாக உங்களுடைய பெற்றோர்கள் இருந்த காரணத்தினால் சிறு வயதிலிருந்தே தங்கள் வாப்பாவை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். தற்பொழுது உங்களுடைய வயதை கேட்பதில் நீங்கள் எந்த ஒரு குறையும் எங்களில் காண மாட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களுடைய வயதை சொன்னால் ஒரு முக்கியமான விடயமாக இதை நாங்கள் கருதுவோம். இப்போதைக்கு எனது வயது 62. அல்ஹம்துலில்லாஹ். சிறு வயதிலிருந்து இன்றைக்கு 62 வயது வரைக்கும் நீங்கள் தங்கள் வாப்பாவுடைய தரீக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்து வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நீடித்து தருவானாக. அதே போன்று
அருகாமையில் இருக்கக்கூடிய கண்டி பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர் உங்களிடத்திலும் இருந்து தங்கள் வாப்பாவுடைய அந்த கண்டி பிரதேசத்தில் அவர்கள் செய்த ஆத்மீக விடயங்களை நாங்கள் அறிவதற்கு ஆவலாக இருக்கிறோம். உங்களை பற்றி, உங்கள் பெயர், தங்கள் வாப்பாவுடைய தொடர்பு குறித்து நீங்கள் ஆரம்பித்து வையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. என்னுடைய பெயர் முஹம்மது சிராஜ். நான் கண்டி பிரதேசத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய வாழ்க்கையில் தங்கள் வாப்பா பற்றி மிச்சம் விபரமாக எனக்கு தெரியாது. இருந்தாலும் 18 வயசில் தான் நான் தங்கள் வாப்பாவை சந்திக்கிறதுக்கு நான் போகிறேன். அதுக்கு காரணம் ஒரு மௌலவியோட வந்த தொடர்புனாலையும் அவர் அந்த மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி தந்தனால எனக்கு ஒரு ஆசை வருது, அவங்கள போயிட்டு சந்திக்கணும்ன்ற ஆசை. அப்போ நான் போயிட்டு சந்திக்கிறது, அந்த வயசு வந்து 18 வயசு. 18 வயசில் தான் சந்திக்கிறேன். அது சந்திக்கிறது வந்து மீவலதனின்ற ஊரில் மிஸ்டர் கஷ்டத்துக்கு மத்தியில். அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, அப்படி பேசி யாருக்குமே கேட்கலாது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு இடமா கேட்டு தான் நான் அது போயிட்டு கடைசியாக ஒரு பள்ளிவாசலில் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க காட்டி தராங்க. அதுக்கு மிச்சம் காலம் எடுத்துச்சு நான் மேலே அந்த ஊருக்கு போயிட்டு நான் அவங்கள பார்க்குறதுக்கு. முதல்ல அவங்கள பார்க்குற நேரத்தில் அந்த அனுபவம் வந்து அவ்வளோ மிச்சம் நெருக்கமான ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் டே நான் அவங்கள போயிட்டு சந்திக்கிற நேரத்தில் அவங்க அந்த இடத்துல வந்து எல்லாம் வயசான அவங்க தான் அந்த இடத்துல இருந்தது. தங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு அன்னைக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு மௌலவி அந்த இடத்துல வந்ததுனால அவர் காட்டி தந்தார், இவங்க தான் தங்கள்னு சொல்லி. அப்போ அவங்களோட நான் வந்து ஆரம்பித்தேன். அந்த பேச்சுவார்த்தை எதில் ஆரம்பிக்கிறதுன்ட்டு எனக்கு அப்போ தெரியாது. அவங்கள கண்ட உடனே எனக்கு தெரியாது இது இஸ்லாத்தை நாம் எதில் இருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது. அவங்களோட முதலாவது சலாம் சொல்லி கூட நான் பேசலை, அவங்களும் சலாம் சொல்லையும் இல்லை. அந்த ஒழுக்கம் என்கிட்ட இருக்கே இல்லை. அந்த காலத்தில் அது தொழுவையும் இல்லை, ஓதல் இல்லை, நோம்பும் இல்லை. அந்த மாதிரி காலத்தில் தான் நான் அவங்கள சந்திக்கிறேன். அப்போ அந்த முதல் அனுபவத்தில் இப்போ அவங்கள்ட்ட என்னதை நாம் கேட்குறது, என்னதை பேசுறதுன்றது ஒரு சிக்கலாக இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் நேரம் அங்கனைக்கே இருந்து நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள அவங்க கேட்குறாங்க, இந்த புள்ளைகள் ஏன் வந்திருக்கு, யார் இவங்க? ஏன்னா தலையில் தொப்பியும் இல்லை, அந்த அந்த ஒழுக்கம் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், அந்த 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 வயசில் அந்த ஒழுக்கம் வந்து 0. அப்போ ஏன்னா அந்த தங்கள் வாப்பா நாயகத்துக்கிட்ட பழகக்கூடியவங்க போகக்கூடியவங்க மிச்சம் ஒழுக்கமான முறையில் அவங்களோட ட்ரெஸ் கோடெல்லாம் மிகவும் தெளிவான முறையில் இருக்கும். பழைய காலத்து வயசானவங்க தான் கூடுதலாக அவங்களுக்கு கூட இருந்தது. அப்போ நான் அவங்க போயிட்டு சந்திக்கல எனக்கு வந்து இவங்களை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. எங்களுக்கு இந்த ஒரு கடை ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ வந்த நோக்கம் வேற, இஸ்லாத்தை பற்றி படிக்கணுன்ற நோக்கம் இருந்தாலும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ நாம் ஆரம்பிக்கிறதுனா அந்த இடத்துல அந்த கடை பிரச்சனை தான் எனக்கு மனசில் வந்துச்சு. அப்போ அந்த கடை பிரச்சனையை வந்து நான் அவங்களுக்கு சொன்னால் அவங்க முதல்ல எனக்கு சொல்லித்தந்த பாடம் எதுன்னு சொன்னால், அந்த 18 வயசில், இப்போ எனக்கு 54 வயசு ஆகுது. அந்த முதல் பாடம் எதுண்டா, தரீக்கத்தில் இந்த வழியில் முதல் பாடம் அல்லாஹ் தான் தரணும் என்று சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு திரும்பிட்டாங்க. இதுதான் அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் டே எனக்கு எடுத்த பாடம். என்னது? அல்லாஹ் தான் தரணும், அல்லாஹ் தான் தரணும். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கண்டா, ஏன்னா அந்த கடை பிரச்சனையை நான் சொன்னேன் தானே, அதை கடை பிரச்சனைண்டா அது கூலி கொடுத்துருக்கி, அதை எடுத்துக்கிறீங்களா மைக்கு. அப்போ அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் தரணும் என்ற வசனத்தை அவங்க ஆரம்பித்தாங்க. இப்போ முதல்ல யார் உங்களோட அவங்க முதல்ல உங்களோட என்ன பேசினாங்கன்ற வசனத்தை யார் சரி கேட்டால் எனக்கு இன்னும் யாது இருக்குது, அந்த வசனத்தை தான் பேசினாங்க. அங்கனைக்கு தான் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை நான் தொட்டுவிட்டு செல்லுகின்றேன், நீங்கள் தொடர்ந்து பேசலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா அனல் காசிம் வல்லாஹு முஅத்தி, அல்லது வேறு வார்த்தைகள். தங்கள் வாப்பா சொன்ன இந்த வார்த்தையை தமிழில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் சொல்லுகிறேன். அரபு வசனம் வேறையாக இருக்கலாம்.
அல்லாஹ் தருகிறான், நான் பங்கு வைக்கிறேன் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று தங்கள் வாப்பா அல்லாஹ் தான் திறனும் என்றார்கள். அவங்க சொல்றாங்க. அப்ப அது முதலாவது வசனம் என் வாழ்க்கையில உளுந்தது அதுதான், அல்லாஹ் தான் தரணும். அப்ப நான் எந்த போங்க எப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அப்ப இதை மாத்திரண்டா அல்லாஹ் தான் தரணும்ன்ற ஒரு முடிவு அப்பத்தான் நான் எடுத்தேன். அப்ப எடுத்தா அந்த அல்லாஹ் தரணும்னா எப்படி? அது சும்மா வராது. அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்ன்றதுதான் அடுத்த கட்டமா அவங்க என்னைய ஆர்டர் பண்றாங்க. ஆல்பபெட் ஆர்டர் மாதிரி இந்த 1 2 3 4 5 6 முதலாவதுல இருந்து நாம எப்படி ஆரம்பிக்கிறோன்றத அவங்க ஆரம்பிச்சாங்க. அது நான் என்ன செஞ்சேன், அவங்க அங்கிட்டு திரும்பினத்தோட அடுத்தது நான் ஒண்ணுமே பேசல. அவங்க அங்கிட்டு முக்கியமான விஷயங்கள் பேசுறாங்க, நான் வந்துட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் நான் வாரேன். வரக்குள்ள நான் பார்த்தது என்னண்டா, இப்ப இந்த சமூகத்துல நாம உட்கார்றதா இருந்தால் மார்க்கத்தை மார்க்கம் தேவையாக இந்த சமூகத்துல நாங்க உட்கார வேண்டியதைக்கு இந்த தங்கள் வாப்பாட சமூகத்துல அதுதான் முக்கியம். அப்ப அடுத்த நாள் நான் மறுவாவும் வந்து தங்கள் வாப்பா கிட்ட சலாம் சொல்லி அப்ப 2வது நாளும் தொப்பி இல்லை, ஆனா சலாம் வந்துட்டு. அப்ப அந்த சலாத்தை நான் அவங்ககிட்ட சொல்லி நாம உட்கார என்ன மக்கள் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்ப நாம சொன்னோம், தங்களே நான் இந்த மார்க்க விஷயமா கொஞ்சம் விளங்குறதுக்கு நான் பார்க்குறேன்னு சொன்னேன். சொல்ற நேரத்துல அவங்களோட ஒரு முகத்துல ஒரு சந்தோஷம் விளங்குது. அப்பத்தான் எனக்கு விளங்குது, இங்க துனியா பேசக்கூடாது, அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நாம நடந்துக்கிறோம்ன்ற எண்ணம் அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. அப்ப நான் மார்க்க விஷயம் நாம சொல்லி அவங்களோட ஆரம்பிக்கிற நேரத்துல அவங்க ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் தொழணும், தொழுவ கட்டாய கடமை, என்ன காரணத்தை கொண்டும் தொழுவையை விடக்கூடாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தான் அவங்க சொல்றாங்க. ப்ராக்டிக்கல்ல கொண்டாடணும் எங்களுக்கு தொழுகையை, ரத்தத்தோட ரத்தமா அதை நாங்க கொண்டாடணும்ன்றது தான் அது. அவங்க அந்த தொழுவையை பத்தி சொல்ற நேரத்துல அவங்க கொண்டாடுறாங்க. முதலாவது எங்களுக்கு சொன்னது நீங்க தொழுவையை செஞ்சுக்கோங்க. அடுத்தது எங்களுடைய மூதாதையர்கள் எப்படி அவங்க நடந்தாங்களோ அந்த மூதாதையர்களை நாங்க பின்பற்றி நாங்க போகணும், அதுதான் முக்கியம்ன்றத அந்த இடத்துல ஒரு 1/2 hour மாதிரி எங்களுக்கு இருக்க கிடைச்சிச்சு. ஏன்னா அவங்க அந்த இடத்துலயும் கொஞ்சம் கவுட் வந்து போறனால அந்த 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 முதல் 2வது நாள் அந்த செய்தி தான் எங்களுக்கு முதலாவது கிடைச்ச செய்தி. அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் ஒரு பிரயோஜனமான தகவலை நீங்கள் உங்களுடைய முதல் அனுபவத்தில் இருந்து தந்திருக்கின்றீர்கள். தங்கள் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய தர்பியத்து உங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான அமைப்பிலே உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எங்கே இருந்து தொடங்குவது என்று தெரியாமல் இருந்த நம்மை அழகான முறையில் செவ்வாய்ப்படுத்தியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் தங்கள் வாப்பாவுடைய முரீதா? நான் தங்கள் வாப்பாவுடைய முரீது. அதாவது எனக்கு இந்த பையத்து அப்படின்ட்டு பையத்துன்னா என்னண்டே எனக்கு தெரியாது. ஆனா அடிக்கடி நான் அந்த கெலியோய மக்களோட ஒரு தொடர்பை நான் வச்சுக்கிட்டேன். அது காரணம் என்னண்டா, இந்த தங்கள் பாப்பாவோட எப்படி பேசணும், என்ன மாதிரி எங்களை நாம அமைச்சுக்கிறணும்ன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு பின்னுக்கு அவ்வளவு பெருசா எனக்கு சொல்லி தரல. எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு விஷயம் என்னண்டா, இங்க இந்த தங்கள் வாப்பாட சமூகத்துல போயிட்டு மரியாதைய நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது இந்த நாங்க மார்க்கத்தை படிக்க போற இடம். இங்க போயிட்டு அடே எங்களுக்கு மரியாதை செய்யலையே, எங்களுக்கு தேத்தனி தரலையே, எங்களுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடலையே, யாருமே வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடலையே, இது இது மட்டும்தான் நாங்க விளங்கியிருந்தோம். இது மற்றதெல்லாம் நாங்க எப்படி படிக்கிறோம்னு சொன்னா, இந்த கெலியோயில மக்கள் என்ன மாதிரி தங்கள் வாப்பாவோட பழகுறாங்க, என்னென்ன வசனங்களை கொண்டு அவங்க தங்கள் வாப்பா நாயகம்னு, சில பேர் தங்கள் வாப்பா நாயகம்னு மரியாதையா கண்ணியமா பேசுறாங்க, சில பேர் தங்கள் வாப்பான்னு பேசுறாங்க. நாங்களும் ஆரம்பத்துல தங்கள்னு சொல்லிட்டு இருந்து அதுக்கப்புறம் தங்கள் வாப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் தங்கள் வாப்பா நாயகம்ன்ற இடத்துக்கு நாங்க வந்தோம். அவங்களுடைய மொஹப்பத்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எப்படியும் நாங்க ஒரு 18 19 20 வயசு கிட்டத்தட்ட தாண்டிட்டு. ஏன்னா எங்களையும் நாங்க தங்கள் வாப்பா எங்களோட பேசுற நேரங்கள்ல தொழுகையே பேசுவாங்க, குர்ஆன் சம்பந்தமாவே பேசுறாங்க.
இது எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அந்த டைம்ல எடுக்க கஷ்டம். அந்த 20 அந்த வயது 20 வயசு. அப்ப நாம வந்து கொஞ்சம் இந்த என்ன செய்றோம்டா, அந்த தங்கள் பாப்பாவோட வந்து சந்திக்கிறாங்களே, இவங்களோட கொஞ்சம் ஒரு தொடர்பை வச்சுக்கிட்டோம். வேறயா சந்திக்க வர்றவங்களோட. அவங்களோட தொடர்பு வைக்க 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 அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள நாங்க பேசுற நேரத்துல, கராமத்துன்றது ஒண்ணு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆ தங்கள் பாப்பா கராமத்துன்றது ஒண்ணு எங்களுக்கு ஆரம்பிக்கவே இல்ல. இந்த அடுத்தது மாரிஃபான்றத ஆரம்பிக்கவே இல்ல. இங்க ஆரம்பிக்கிறது யாருன்னு சொன்னா, இந்த தங்கள் பாப்பா உள்ளுக்கு இருந்து பேசிட்டு இருக்கிற நேரங்கள்ல, இந்த வீட்டுக்கு வெளிய ஒரு குரூப் இருக்கும் எப்பயுமே. அவங்க கொஞ்சம் உள்ளுக்கு இருப்பாங்க, அப்பமார்கள் இந்த வயசுல உள்ளவங்க இருப்பாங்க. அடுத்தது பாப்பமார்கள் இருப்பாங்க. பின்னுக்குள்ளவங்க மகன்மார்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு 35, 40 வயசு இருக்கும். எங்களுக்கு 18 இருக்கிற காலங்கள்ல. அவங்களோட நாங்க தொடர்பு ஏன்னா எங்கட வயசுல அங்க யாருமே இல்ல. யாருமே இல்ல. அப்ப இந்த வயசாளிகளோட எங்களுக்கு பேசிக்கிறதே இயலாது. எங்களுக்கு அவ்வளவு சரி வரதில்ல அந்த வயசுல. அப்ப அந்த வெளியில உள்ள ஆட்களோட நாங்க தொடர்பு வச்சா, இந்த மாரிஃபாவும், கராமத்தும் அதிகமா வாருது. தங்கள் வாப்பா பேசுறத விட கூடுதலான முறை வெளியில எங்களுக்கு இனிப்பு கூடுதலா கிடைக்குது. இனிப்புண்டா, அந்த வெளியில உள்ளவங்க பேசுறதுல எங்களுக்கு வருத்தம் ஒண்ணும் இல்ல. தங்கள் வாப்பா வந்து ஆர்டர் பண்றாங்க எங்கள. ஆர்டர். நீங்க இப்படி செஞ்சுக்கோங்க மக்கள், படிங்க மக்கள், தொழில் செய்யுங்க மக்கள்ன்னு இப்படி ஒவ்வொன்றா சொல்லக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா விளங்குது. ஆனா அதனெல்லாம் நாங்க கேட்காதனால, நாம கிட்டத்தட்ட 35, 40 வயசு ஆகுற நேரத்துல பெருங்கொண்ட ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்ற விஷயங்கள நாம எடுக்கிறதுக்கு தவறினதுனால, ஒரு 15 வருஷம், 20 வருஷமாவே எங்களுக்கு நெறைய கஷ்டங்களும், நஷ்டங்களும் வந்துச்சு. அதை எல்லாமே நாங்க விளங்குறதுக்கும் லேட் ஆகுது. அப்ப விளங்கி பார்க்கிற நேரத்துல, அடே எங்களுக்கு தங்கள் பாப்பா இப்படி சொன்னாங்களே, இப்படி சொன்னாங்களே, நாங்க இதுகளெல்லாம் செய்யலையே, அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருது. வந்தா, இந்த தங்கள் வாப்பா நாயகம் விருப்பப்படாதது, எங்கள்ல விருப்பப்படாதது என்னன்னா, தங்கள் வாப்பா சொல்ற அந்த ஆர்டர தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க எங்களுக்கு. நீங்க வெளியில போயிட்டு ஏன்னா வெளியில போனா அதுக்குண்டான அவங்க சொல்றதே எடுத்துட்டு வந்து வருவாங்க தங்கள் வாப்பாட்ட நாங்க வைக்கிறது. அப்ப தங்கள் வாப்பாவுக்கு விருப்பம் இல்ல இந்த வெளியில இருந்து செய்தி கொண்டாடுறது எல்லாம். ஏன்னா நாங்க எங்கட மனசுல ஒன்றும் இல்ல, மார்க்கம் இல்ல. அப்ப தங்கள் வாப்பா சொல்றதை மட்டும் நாங்க எடுத்துக்கிட்டா சரி. நாங்க வெளியில இருந்து கொண்டு போனா செய்தியை அது தங்கள் வாப்பாவுக்கு விருப்பமே இல்ல. வெளியில இருந்து ஒரு செய்தியை கொண்டாந்து போய் பேசுறது, கேட்கறது விருப்பமே இல்ல. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியுது எங்கட ஒவ்வொரு செய்தியிலும் இவங்க வெளியில இருந்து கொண்டாடுறாங்க. வெளியிலிருந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அது விளங்கவில்லை. சரியா? வெளியில ஒருவர் உங்களிடத்திலே சொல்லி அனுப்புகிறார், இப்படி கேளுங்கள், இப்படி கேளுங்கள், அவ்வாறா? அல்லது இல்ல வெளியில வந்து அவங்க கூடி கூடி பேசுவாங்க. அது கூடி கூடியும் பேசுவாங்க. சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு தெரியாட்டி அவங்க நீங்க இந்த விஷயத்தை இப்படி கொஞ்சம் கேட்டுக்கோங்களேன்டுவாங்க. அவ்வாறான அப்படியான விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. சொன்னாலும் நாங்க அது வந்து எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நாங்க அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். கேட்டா அவங்க சொன்னது வந்து தொழுகைய தொழுகையில நீங்க அல்லாஹ்வ மறக்காம தொழுதுக்கோங்க. அடுத்த கட்டம் அதுதான். முதலாவது அல்லாஹ் தான் தரணும்ன்றது. அடுத்தது தொழுகையே வருது எப்படின்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வ மறக்காம தொழுதுக்கோங்க. அதே போதும். வெளியிலிருந்து கொண்டு வந்து கேட்பதும் பேசுவதும் தங்கள் வாப்பாவுக்கு பிடிக்கவில்லை என்கின்ற விடயத்தை நீங்கள் அப்பொழுதும் இப்பொழுதும் எவ்வாறு கருதுகின்றீர்கள்? அப்பொழுது கருதுகிறேன் என்று சொன்னா அது என்ன செய்திண்டா, தங்கள் வாப்பா கிட்ட நாங்க இப்படி பேசிட்டு, தங்களே அப்ப நாம வாரோம் போயிட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப சொல்லிட்டு நாங்க அந்த வெளியில வந்ததோட வெளியில ஆட்கள் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து பேசுறது தங்கள் வாப்பாக்கு விருப்பம் இல்ல. நாம பேசுறது. அப்ப தங்கள் பாப்பா எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, மக்கள் மலைக்கு முந்தி போனா நல்லமில்லையா மக்கள்ன்னுவாங்க. நாங்க சில சமயங்கள்ல அந்த மலைய கூட படுத்தாம அங்க போயிட்டு அந்த இதுல உட்கார்ந்து பேசி மலையில நனைஞ்சு வந்த சம்பவங்களும் இருக்குது. ஏன்னு அந்த இடத்துல வந்து எல்லாம் டவுன் இல்லையே, எல்லாம் காடும் இதான் அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. த்ரீவில்ல ஒதுங்குறதுக்கு வழி இல்ல. அது அந்த வயதிலே அவ்வாறுதான். அந்த அப்படி நாங்க கஷ்டப்பட்டதுனால அதுக்கு போறோம் தங்கள் வாப்பா போ சொன்னால் அதாவது தங்கள் வாப்பா என்ன சொன்னாங்கடா கடைசியா, தங்கள் மக்கள் பஸ் வருதே,
அந்த பஸ் வந்தா அந்த பஸ்ஸில் போயிட்டுருமேண்டுவாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே போயிட்டு உட்காந்துருவேன். இல்லாட்டி வேற யாரை சார் தேடி போகிறது, அந்த மாரிஃபா பற்றி பேசுகிற ஆட்கள் இருப்பாங்க அந்த சைடில், அவங்க அது சம்பந்தமா. இல்லாட்டி கராமத் சைட பேசுகிறவங்க இருப்பாங்க. ஊரில் பல பேர் இருப்பாங்க. தங்கள் வாப்பா விருப்பம் இல்லை, அதாவது தங்கள் வாப்பா மாரிஃபாக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. தங்கள் வாப்பா நீங்கள் வெளியிருந்து கொண்டு வருகின்ற விடயத்தை பேசுவதற்கு நீங்கள் கேட்பதற்கு விருப்பமில்லை என்று சொல்லுவதை என்னுடைய புத்தியிலிருந்து நான் யோசிப்பதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். எவ்வாறென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கல்லிமின் நாஸ் அலா கதிரி உகூலிஹிம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனிதர்களோடு பேசுங்கள், அவர்களுடைய புத்தியின் அளவுக்கு பேசுங்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் முதுமைகளோடு சேர்ந்து அவர்கள் கண்ட இனிப்பையும் அவர்கள் கண்ட அனுபவத்தையும் சுவைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 63 வயதுடையவர் அல்லது ஒரு 40 வயதுடையவர் பேசுகின்ற அந்த ஆத்மீக அனுபவத்தை நீங்கள் 20 வயசில் 18 வயதில் கேட்டுவிட்டு அந்த வயதிலே இந்த கேள்வியை தங்கள் வாப்பாவிடத்தில் கேட்டு நீங்கள் அதனை அறிய முற்படுகின்றீர்கள். ஆனால் அந்த சுமையை அந்த வயதில் நீங்கள் சுமக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது, தங்கள் வாப்பாவுக்கு தெரியும். அதனால் அவர்கள் விரும்பவில்லை என்று நான் கருதுகின்றேன். அடுத்தது என்னன்னு கேட்டா, முதலாவது தொழுகை வரணுமே. ஆமா, அந்த தொழுகை, அந்த இபாதத்து வரணுமே. அந்த அந்த விஷயங்கள் முதலாவது ஆர்டர் பண்ணி வந்தா நாம அது சம்பந்தம் பார்க்கலாம். இந்த விஷயமே எங்கள்ல இல்லைன்னு கொள்ள நாம அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இயலாது. அப்படி அந்த மாதிரி சில விஷயங்கள் என் கால நேரம் வீணாவிருச்சு. தங்கள் வாப்பாவும் கடைசி கட்டத்தில் சொல்லி பார்த்துட்டு அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, மக்கள் வெளியில இருந்து பேசுவானா அப்படி பேத்துருங்கன்றாங்க. அதாவது அப்பதான் எனக்கு விளங்குது அவங்க விருப்பப்படுறாங்க இல்லைன்னு. அவங்க விருப்பப்படுறாங்க இல்லைன்றது கடைசி மட்டும் அவங்கள்லேருந்து வெளியாக காட்டுமே நாங்கள் இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு தெரியுது இல்லை, அந்த ஆரம்பம் தெரியும். ஒரு ஷேகு, இந்த ஷேகோட எப்படி அணுகணும்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள்கிட்ட இல்லை. அது அவங்களோட இருந்து அவங்களோட விருப்பம் வெறுப்பு சகலதுமே அங்கே அவங்களோட அமைப்பு மாறுறது, இதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் நாங்கள் எங்களை செய்ய வேண்டியிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் தங்கள் வாப்பாவுடைய முரீதா என்று நான் ஒரு கேள்வி கேட்டதற்கு நீங்கள் தங்கள் வாப்பாவுடைய தர்பியத்துகளை சொல்லி கொண்டிருப்பதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, மாபெரும் ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. என்னண்டா, நீங்கள் தங்கள் வாப்பாவுடைய முரீதா என்று நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு தங்கள் வாப்பா வளர்த்த வளர்ப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இருந்த அசலியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனை மாற்றி அந்த விதங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று மாறி நீங்கள் ஒரு முத்தாக எங்கள் முன்னிலையில் அல் கௌசியா மீடியாவிலே வந்து ஜொலிக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதனை தொடர்ந்து சமீம் ஆசிரியர் அவர்களுடைய அந்த ஆத்மீக விடயத்தில் நாங்கள் என்னென்ன அனுபவங்களை ஆரம்பத்தில் இருந்து கொண்டு வருகிறார்கள் என்பதையும் அறிந்துவிட்டு உங்களிடத்தில் வருகின்றோம். உங்களுடைய பேச்சு மிகவும் இனிமையானதாகவும் கேட்பதற்கு மிக அழகானதாகவும் உங்களுக்கே சொந்தமான அந்த போங்கிலே பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கணும் போன்றிருக்கிறது. அதனால் மிக நீண்ட நேரமாக நாம் இருவரும் பேசிவிட்டோம். சமீம் ஆசிரியர் அவர்களுக்கும் ஒரு தருணத்தை தருகின்றோம். சமீம் ஆசிரியர் அவர்களே, உங்களிடத்திலிருந்து தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய பிறப்பு, அவர்கள் எங்கே பிறந்தார்கள், எத்தனையாம் ஆண்டு பிறந்தார்கள், எந்த ஊரில் பிறந்தார்கள் என்பது குறித்து நீங்கள் கேள்விப்பட்டதை, நீங்கள் அடைந்ததை சொல்லுங்கள். தங்கள் வாப்பா நாயகம் அவர்கள் அந்தரோத்தீவிலே 1931ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கிறார்கள். அவருடைய தாயுடைய பெயர் ஹலீமத்து சகதியா. அவங்களுடைய தகப்பனாருடைய பேர் சையீது முஹம்மது ஆகும். தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் எத்தனையாவது வயதிலே இலங்கைக்கு வருகை தந்தார்கள், யாரோடு வருகை தந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லுங்கள். தங்கள் வாப்பா நாயகம் அவர்கள் தனது 13வது வயதில் 1944ஆம் ஆண்டு அவங்களுடைய மூத்த மாமா சையீது யூசுப் தங்களுடனும் இளைய மாமா சையீத் அப்துல் காதிர் தங்களுடனும் இலங்கை நாட்டுக்கு முதலாக விஜயம் வந்திருக்கிறார்கள். தங்கள் வாப்பா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள்
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஷேக்காக நீங்கள் அவர்களை சிறுவயதிலிருந்து அவர்களை நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் தங்கள் வாப்பா நாயகம் கத்தசல்லாஹு சுரவுல் அசீஸ் அன்னவர்களுக்கு முரீதாக இருக்கின்றீர்கள். எத்தனையாவது வயதிலிருந்து நீங்கள் தங்கள் வாப்பா நாயகத்திலே பையத்தை பெற்றுக்கொண்டீர்கள்? தங்கள் வாப்பா நாயகம் கத்தசல்லாஹு சுரவுல் அசீஸ் அன்னவர்கள் உங்களுக்கு பையத்து செய்த அந்த வயது எத்தனையாவது வயது? 1980ஆம் ஆண்டு எனது தகப்பனாரின் வேண்டுகோளுக்கு இணங்க, தங்கள் வாப்பாவோட மிகவும் வினயமாக வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க, தங்கள் வாப்பா நாயகம் எனக்கு 18வது வயதில் பையத் தந்தார்கள். என்னுடன் எனது தம்பியும் இணைந்து கொண்டார்கள். அவர் இப்போது பதிலை உவாமானத்துக்கு தங்கள் வாப்பாவால் ஹலீஃபாவை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இதேபோன்று எங்களுடைய சகோதரர் சிராஜ் நானா அவர்கள் உங்களுடைய தங்கள் வாப்பா அன்னவர்களினுடைய பையத்து நீங்கள் பெற்ற, அதாவது எத்தனையாவது வயதில் நீங்கள் பையத்து பெற்றீர்கள் தங்கள் வாப்பா அவர்களிடத்தில்? தங்கள் வாப்பா நாயகம் கத்தசல்லாஹு சுரவுல் அசீஸ் அன்னவர்கள் உங்களுக்கு பையத்து தருகின்ற பொழுது உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு வயது 21. 21வது வயதில் தான் 22 வயது. எனக்கு 22வது வயதில் தான் அவர்கள் பையத்து தந்தார்கள். அந்த பையத்து எடுக்கிறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் அவங்க ஆரம்பத்திலேருந்தே சொன்னாங்க. எனக்கு பையத்து தேவைன்னு வர்ற நேரத்தில் தான் அந்த கண்டிஷன்ஸ் சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமா எனக்கு சம்பூர்ணமாக வேண்டியிருக்கேன் இந்த வாழ்க்கையில். அப்போ அதுக்கு புறோனா அந்த பையத்து எனக்கு கிடைக்கணும்ன்றது ஒரு ஹாஜத்துண்டு இருந்துச்சு. பையத்துன்னா என்னன்று கூட எனக்கு அவ்வளோ தூரம் தெரியலை. இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்களை வச்சு நான் வந்து இந்த பையத்து இருந்தால் தான் எங்களுக்கு நல்லம்ன்ற ஒரு பையத்தை பற்றி பெரிய ஒரு விஷயம் எனக்கு தெரியலை. பையத்துனால என்னன்னு தெரியாது, ஆனால் எல்லாம் பேசிக்கொடுறாங்க. அந்த பையத்துண்டா என்ன, பையத்துன்னு பேசிக்கிறாங்க. எப்படி சார் இந்த பையத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும்? இல்லை இதுதான் எங்களுக்கு சரியான வழி, இந்த பையத்து இல்லாட்டி எங்களுக்கு வழி தவறுறதுக்கு உண்டான சான்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு என் மனசில் வந்ததுனால அல்ஹம்துலில்லாஹ் நான் தங்கள் வாப்பா கிட்ட நான் இந்த சம்பந்தமாக நான் கேட்டேன். கேட்கக்குள்ள தான் அவங்க அந்த ஆரம்பத்தில் கேட்கக்குள்ள இது சம்பந்தமாக சொன்னாங்க. இப்படித்தான் வரணும், வரணும், அடுத்தது வந்து நல்ல தொழிலை செஞ்சுக்கோங்க மக்கள், உமா அப்பா பாருங்க, உமா அப்பா பார்க்குறதெல்லாம் அந்த பையத்துக்கு குவாலிஃபிகேஷன், அதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கணும். தொழில் அங்கே சம்பூர்ணமாக இருக்கணும், உமா அப்பா பார்க்கணும் அந்த தொழில். அப்போ அடுத்தது வந்து கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் பையத். அப்போ இந்த கண்டிஷனுங்களை தான் அவங்க சொல்லி இருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே எனக்கு தேவைப்படக்கூட. அப்போ என் மனசு கேட்கல. இல்லை என்ன என் மனசு எப்படி சொல்லுதுன்னா, பையத்து இருந்தால் இதெல்லாம் சரி வந்துடும்ன்ற மாதிரி தான் எனக்கு ரிவர்ஸில் போகுது. அப்போ நான் வந்து ஒருக்கா அந்த பையத்து பற்றி கேட்கணுன்னா நான் கேட்டு பார்க்குறேன். இவங்க இதே ஆர்டர் தான் சொல்லி வராங்க. தொழுவ, நோன்பு, ஓதல் அப்படின்னு சொல்லி, தொழுகை, நோன்பு, விஷயங்கள் தான் சொல்லி, அதாவது திருமணம், திருமணம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து வர வேண்டி இருக்குது. இந்த பையத்துக்கு முந்தி செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் இருக்கு, அது வரவே வேணும். அதுல வந்து பொருளாதாரமும் முக்கியம். பையத்தை எடுத்ததுக்கு அப்புறம் பொருளாதாரம் இல்லை, பையத்துக்கு முந்தைய பொருளாதாரம் எங்களுக்கு வரணும். அந்த வர்றதோட நிச்சயமாக தரிகாக்களும் ஆத்மீகவாதிகளும் சாதாரணமாக தன்னுடைய, அதாவது பெற்றோர்களை கவனிக்காமலும் தன்னுடைய மனைவி மக்களை கவனிக்காமலும் வெறுமனே அவர்கள் தரிக்கா என்று வாழ்க்கையை வெறுமனே ஆத்மீகத்துக்கு மாத்திரம் அவர்கள் செலவழிப்பவர்கள் அல்ல. வாழ்க்கை என்பதை வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், ஆத்மீகம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை ஆத்மீகவாதிகளான தங்கள் வாப்பா போன்ற குத்துபு ஜமான்கள் அதை அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பகரமாக இருக்கக்கூடிய நாயிபுர் ரசூல் என்பவர்கள் அவ்வாறு தான் போதிப்பார்கள். அவர்களுடைய தர்பியத் அவ்வாறு தான் இருக்கும். ஏனென்றால் தாய் தந்தையர்களை கவனிக்க வேண்டும் என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு கட்டாயமான விடயம். அல்லாஹுவை வணங்குங்கள் என்று சொல்லி அதற்கு அடுத்ததாக தாய் தந்தையர்களோடு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற அந்த விடயம் இருக்கிறது. எனவே தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக வலியுறுத்திய ஒரு சுன்னத். திருமணம் முடிப்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் வலியுறுத்திய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதே போன்று குடும்பத்திற்கு செலவு செய்வதென்பது, தாய் தந்தையர்களை கவனிக்க வேண்டும் என்பதை தங்கள் வாப்பா நாயகம் உங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் பையத்துக்கு முன்பாக. நீங்கள் தொழிலில் ஈடுபட வேண்டும் என்பதை உங்களுக்கு தங்கள் வாப்பா நாயகம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் பையத்துக்கு முன்பாக. அதே போன்று திருமணம் முடிக்க வேண்டும், அந்த மனைவிக்கும் அதில் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கும் செலவழிக்க வேண்டும் என்கின்ற அந்த தர்பியத்தை, அந்த வளர்ப்பை சொல்லி தந்திருக்கிறார்கள் பையத்திற்கு முன்பாக. இவற்றையெல்லாம் பரிபூரணமாக செய்து இதிலே சீர்கண்டவர்களுக்குத்தான் பையத்து என்பதை நீங்கள் சொன்னீர்கள். தங்கள் வாப்பாவுடைய வளர்ப்பில் வளர்ந்து இன்றைக்கு முதுமை அடைந்திருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுகின்றீர்கள். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் ஆத்மீகத்திலே பரிபூரணமாக அனைத்துமே கற்றுத்தரப்படுகின்றது என்பதை உங்களினூடாக எங்களுடைய சமூகத்திற்கு இன்றைக்கு தங்கள் வாப்பா சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று சமீம் ஆசிரியர், உங்களிடத்திலே நாங்கள் அடைகின்ற இந்த பிரயோஜனங்களில் இன்னும் ஒன்று, தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய உடன்பிறப்புகள் தங்கள் வாப்பாவோடு சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்களா என்பது குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். தங்கள் வாப்பாவுக்கு சகோதரி ஒருவர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு சகோதரி. அவங்க இப்போது வஃபாத்தாயிட்டாங்க. அவரோட பேர் வந்து செய்தா நபீசா. அவங்க ஒரு சகோதரி தான். ஒரே சகோதரி. அவர்கள் மூத்தவர்களா இளையவர்களா? மூத்தவங்க. தங்கள் வாப்பாவும் தங்கள் வாப்பாவுடைய ஒரு மூத்த சகோதரியும் தான் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள். செய்து முகமது காப்பனாருக்கும் அலிமத்து சகதியா தாய்க்கும் பிறந்தவங்க அவங்க 2 பேரும் தான். தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய எத்தனையாவது தலைமுறை, குதுபு நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய எத்தனையாவது தலைமுறை என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள். தங்கள் வாப்பா நாயகம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 34வது தலைமுறையாகவும், கோலையம் போற்றும் குருநாதர் மொஹித்தீன் ஆண்டவை அவர்களின் 17வது தலைமுறையாகவும் இருக்கிறார்கள். தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் எத்தனை தரீக்காக்களுக்கு ஹலீஃபாவாக இருக்கிறார்கள்? இது முக்கியமான ஒரு கேள்வி. தங்கள் வாப்பா நாயகம் இலங்கையை பொறுத்து 2 தரீக்காக்களை வழி நடத்தியிருக்கிறார்கள். ஒன்று காதிரியா குதுபு நாயகத்துடைய வழி, அது ரிஃபாயியா சையத் அஹமது கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய 2 வழிகளுக்கு அவர்கள் ஹிலாபத்து பெற்றிருக்கிறார்கள் அவருடைய சேகரத்தில். ஒன்று ஜிஸ்தியா தரிகா, அஜ்மீர் நாயகத்துடைய ஜிஸ்தியா தரிகா. அடுத்தது அபுல் ஹசன் சாதிலி நாயகத்துடைய சாதிலி மாமுடைய சாதிலியா தரிகா. இந்த 4 தரிகாக்களுக்கும் பெரும் ஹிலாபத்து பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நன்றி, ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரா. தங்கள் வாப்பா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய பண்பாடுகளை பற்றி நான் உங்களிடத்திலே இருந்து அறிவதற்கு நாடுகின்றேன். அதாவது, நீங்கள் உங்களுடைய 18வது வயதிலே தங்கள் வாப்பாவை சந்தித்து 22வது வயதிலே நீங்கள் பையத்து பெற்ற அந்த வரலாறை சொல்லியிருக்கின்றீர்கள். தங்கள் வாப்பா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் உங்களோடு ஏனைய முரீதீன்களோடு அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே அவர்களுடைய அந்த பேசுகின்ற அவர்களுடைய நடைமுறைகள், அவர்கள் உங்களோடு அல்லது ஒரு மனிதரோடு அவர்கள் புழங்குகின்ற அந்த விதத்தை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது தங்கள் வாப்பாவினுடைய குணாதிசயம் குறித்து சொல்லுங்கள். தங்கள் வாப்பா நாயகம் மிகவும் கண்ணியமானவர்கள். அவர்களுடைய கண்ணியத்துக்கு நிகராக எனக்கு வேறு யாரையும் சொல்ல தெரியல. சுபஹானல்லாஹ். அவங்கள நான் பார்த்த மட்டுக்கு அவங்கள மாதிரி இவங்க அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட இருந்த அனுபவங்கள் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அவங்களோட இருந்து நேரங்களை செலவழிக்கலாம், எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அவங்கள பார்த்து கொண்டு இருக்கலாம். எங்களுக்கு இது போதும்னு நினைக்காது. எவ்வளோ நேரம்னாலும் அவங்கள இருக்கலாம். அவங்களையே சரி மக்கள் போயிட்டு வாங்கண்ணா மக்கள் அப்படின்னு சொல்ல மட்டும் இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க கண்ணியமாக பழகுவாங்க. எவ்வளோ நேரமாக இருந்தாலும் எவ்வளோ காலமாக இருந்தாலும் அவங்களோட நம்ம பழகலாம். அது அவங்க மிச்சம் சாஃப்டாக மென்மையான முறையில் எனக்கு அவங்களுக்கு நிகராக எனக்கு வேற ஒன்றும் சொல்லிக்கிறது தெரியுது இல்லை. ஏன்னா அவங்களோட பலவீனம் யாரையும் மனசை நோவிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வாட்டி எனக்கு சொன்னாங்க, யாருமே சொல்ல இயலாது, நான் இதுவரைக்கும் நீன்ற வசனத்தை நான் பேசல,
அப்படின்னு சொல்லுது சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க. அந்த நீன்ற வசனத்தை கூட அவங்க பேசல. கோவமே வந்தில்லாதன்றது மாதிரி தான் விளங்குது. அவங்க கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி குதுபு நாயகத்தை பத்தி ஒரு பயான்ல மோசமான முறையில பேசினதாக ஒருத்தர் வந்து சொல்றாங்க. தங்கள் வாப்பாக்கும் சரியான முறையில கவலை. குதுபு நாயகத்தோட அவங்க மிகவும் இரக்கமா கண்ணியமான முறையில இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஃபாத்தியா சூரத்தை ஊதினா தலை உருளும். அதாவது தலை வேறே ஆயிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்டான ஆற்றல், அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆற்றல் இருக்குது. ஆனா எனக்கு அந்த உரிமை இல்லையேன்றாங்க. அதை கொடுத்து இருந்தா அந்த தலை அந்த அவரோட உடம்புல இருக்காது. அவங்க அவ்வளோ நேசிச்சாங்க குதுபு நாயகத்தை. குதுபு நாயகத்தை பத்தி யாராவது சரி கொஞ்சம் தவறுதலாக நான் சில இடங்கள்ல நான் வீட்டுல போற நேரத்துல சில பேர் வந்து குதுபு நாயகம் இப்படித்தானே தங்களே அப்படின்னு சில பேர் சொன்னாலும் எனக்கு சரியான கவலையா இருக்குது. மக்கள் அப்படி இல்லைன்னு அவங்க திருத்துவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் அவங்களுக்கு பொறுக்காது. குதுபு நாயகத்தை பத்தி வித்தியாசமா பேசுறது விருப்பமே இல்லை. அது நாங்க நேசிச்சது, அவங்க நேசிக்கிறாங்க, குதுபு நாயகத்தை நேசிக்கிறாங்கன்றது நாங்க விளங்கினோம். அதனால நாங்களும் ஆரம்பிச்சோம் குதுபு நாயகம் நேசிக்க. ஆனா எப்படி நேசிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கட நேசம் வந்து நேசம்ன்றது எனக்கு நேசம்னால என்னன்னு தெரியாது. ஆனா இவ்வளவு தூரம் நாங்க வந்தது தங்கள் வாப்பா எங்களை நேசிச்சதுனாலதான். அவங்க எங்களை எடுத்துக்கொண்டாங்க. எங்களுக்கிட்ட இருந்தது அப்படி பெரிய ஒரு அவங்கள நான் நேசிக்கிறேன், அவங்களுக்கு நான் அப்படியெல்லாம் எங்கள்கிட்ட ஒன்று இருக்கல. எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் உள்ளுக்கு வருது. அவங்கள விட்டு பிரியறதுக்கு இயலாது எங்களுக்கு. அந்த அளவுக்கு அவர்களுடைய நட்புணம் பேச்சு அந்த அதுதான் அவங்களுடைய. அவங்க மிச்சமும் கண்ணியப்படுத்துவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. அவங்களுக்கு என்னதான் வருத்தங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் அது ஒரு போதுமே அவங்க வெளியே காட்டினது இல்லை. ஏன்னா இருக்கும் அதெல்லாம் ஒரு பகுதியா வச்சு அவங்க எங்களோட மிகவும் அன்பான முறையில தான் அவங்க பழவினாங்க, அன்பை காட்டினாங்க. அன்பு எப்படி செலுத்துறதுன்னு கூட அவங்க சொல்லி தந்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த அன்பு ஆதரவுன்றதுக்கு வந்து அவங்கள விட நான் வேற யாருக்கிட்டையுமே அப்படி ஒன்று நான் காணல. நான் வேற வேற ஷேகுமார்கள்ட்ட அங்க இங்க நான் போகல. ஷேகுடைய முரீத் என்றால் அந்த ஷேகை தாண்டி வேற யாரும் அவருக்கு விளங்காது என்பதுதான் யதார்த்தம். நீங்கள் அதை சொல்லுகின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். தங்கள் பாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய கராமாத்துக்கள், அவர்களுடைய அற்புதங்கள் குறித்து ஷமீம் சார் அவர்களே நீங்கள் கண்டதை சொல்லுங்கள். தங்கள் வாப்பா நாயகம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைந்த கராமத்துக்களை காட்டியிருக்கிறார்கள். அதை சொல்லி முடிக்க முடியாது. கராமத்து கடல். நீங்கள் ஒரு கராமத்தை சொன்னாலும் எங்களுக்கு அது பெருமதியாக இருக்கு. நான் கண்ணால கண்டத்தை முதல் சொல்றேன், கேள்விப்பட்டதுக்கு முதல் உள்ளது. எனது சின்ன வயசுல நான் எனது தாப்பனார் அழைப்பின் பேரிலே எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு வாப்பா அவங்க வந்திருந்தாங்க. அப்போ நான் சின்ன ஆளப்ப அப்போ முரீதீன்கள் முஹிப்பீன்களோட மேல் மாடியில் வாப்பா இருந்து உரையாடி கொண்டிருந்தாங்க. உரையாடி கொண்டிருக்கும் போது திடீரென்று மின்சார விளக்குகள் எல்லாம் அணைஞ்சிட்டு போகல. வாப்பா இப்படி இருந்து பார்த்தாங்க. பார்த்தோன்னே அந்த அந்த அவங்க இருந்த ரூமில் மட்டும் அந்த மின் விளக்கு மின்சாரம் இன்றி இருந்தது. அந்த அந்த எங்களோட கடையில் கீழ்ப்பகுதியில் இல்லை, பதில மாநகரத்தில் இல்லை. அவங்க அப்படியே பார்த்தாங்க, அப்படியே அந்த பல்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள், எனக்கு இப்போ தான் அந்த யோசனை வரும், அந்த வயசில் எனக்கு தெரியாது. அப்போ அதை பரவலாக கழிச்சிக்கிட்டாங்க அது சபையில் இருந்தாங்க. அந்த மின்சக்தி இல்லாமல் அவங்களுடைய கண் சக்தியை கொண்டு, ஆத்மீய சக்தியை கொண்டு வாப்பாங்க அவங்களோட அந்த பேச்சுக்கு தடையாக இருக்க போடாதுக்கு, ஆத்மீய பேச்சுக்கு அந்த மின்சார பல்பை எரிய வைத்தார்கள். இன்னும் நிறைய இந்த மனசுல இந்த விடயம் நீங்கள் நேரடியாக இந்த சின்ன வாழ்க்கை வாப்பா என்னுடைய தாப்பனாரோட நான் கடையில் இருக்கும் போது இது நான் இந்த கண்ணால கண்டது. அல்ஹம்துலில்லாஹ். மாபெரும் ஒரு மிக பெரும் ஒரு கராமத்தாக இது இருந்து கொண்டு இதை விட நிறைந்த நான் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் என்கிட்ட மனசில் இருக்கி நேரம் நம்முடைய உரையாடலுக்கு இடம் கொடுக்கும்போது தெரியாது.
தங்கள் வாப்பா நாயகம் மன்னவர்களுடைய கராமத்துக்களில் நீங்கள் கேள்விப்பட்ட கராமத்துக்கள் நிறையவே இருக்கும். அதில் மறக்க முடியாத ஒரு கராமத்தை சொல்லுங்கள். அதில் நிறைய கராமத்துகள் இருக்கின்றது. இது முஹிதீன் தைக்காவில் வாப்பா அவங்க ஆரம்ப காலத்தில் முஹிதீன் தைக்காவில் இருந்தது எனக்கு தெரியும். அது முஹிதீன் தைக்காவில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஓட்டமாவடியை சேர்ந்து, நான் இது கேள்விப்பட்டது தான் அந்த வாப்பாட செய்தி. இது ஓட்டமாவடியை சேர்ந்த ஒரு பெண்மணி வாப்பாவை சந்திப்பதற்காக தனது மகனை கூட்டிகிட்டு வந்து நிற்காங்க காலையில். பாப்பா அவங்க ரூமில் இருந்து வரட்டும்னு சொல்லி. அப்போ பாப்பா அவங்க ரூமில் இருந்து யார் வந்திருக்காளான்னு விசாரிச்சிருக்காங்க. ஒரு தூரத்துலேருந்து ஒரு பொம்பளை வந்திருக்காங்க. அப்போ பாப்பா அவங்க அந்த ரூமில் இருந்து வெளியே வந்து அந்த பெண்மணிகிட்ட கேட்காங்க, என்ன மகள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி. வாப்பா அவங்க அந்த பெண்மணி சொல்கிறா, நான் வந்து வாப்பா ஒரு ஏழை, எனது மகன் இப்போ இவர் ஏற்கனவே கண் பார்வையில் இருந்தவர். 2 வயசில் இவருக்கு ஒரு காய்ச்சல் ஒன்று வந்துச்சு. அந்த காய்ச்சலோட அந்த கண் பார்வை போய்விட்டது வாப்பா. அப்போ இதை உங்களை கேள்விப்பட்டு நான் வந்திருக்கிறேன். நான் சரியான ஏழை, பரம ஏழை. நான் இந்த பிள்ளைக்கு கண் பார்வை இல்லாததில் நான் கடும் கஷ்டப்படுறேன். இன்னைக்கு உதவி செய்யுங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருக்கான். அப்போ தங்கள் வாப்பா அவர்கள் அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனுடைய கண்ணை அவங்களோட கையால், முபாரக்கான கையால் லேசாக பிரித்து பார்த்து போட்டு அந்த தாயிட்ட சொன்னாங்களாம், வாப்பா மகள் உங்களுக்கும் இந்த பிள்ளைக்கு கண் பார்வை கிடைக்கும், ஆனால் நான் சொல்கிற இந்த சாமான் வேணும் என்று சொன்னாங்களாம். சொன்னாங்களாம், இந்த சாமான் இந்த காத்தாங்குடியில் இல்லை, உங்களோட ஊர்லேயும் இல்லை, ஆனால் உங்களோட ஊருக்கு பக்கத்தில் உள்ள கிராமம், அது ஒரு தமிழ் கிராமம். அது அப்போ பேர் சொல்லி சொன்னாங்களாம், பனிச்சங்கேணி என்ற ஊர். பனிச்சங்கேணின்னு சொன்னாலாம் பாப்பா. அந்த ஊரில் பால மரத்தடியில் இந்த 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 இலை கொடியாக படர்ந்திருக்கி. இது உங்களுக்கும் கண்டுபிடிக்க இயலாது, இது மரம் இல்லை, கொடி. உங்களோட ஊரில் உஸ்மான் காக்கான்ற ஒரு ஆள் இருக்காரு, அவர் விறகு வெட்டி விற்பவர். அவர்கிட்ட சொல்லி மகன் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க வாப்பாவோட காசும் கொடுத்தாங்களாம், 300 ரூபா காசு கொடுத்தாங்களாம். கொடுத்து சொன்னாங்களாம், நீங்கள் வரும்போது 50 ரூபா கடன் வாங்கிட்டு தான் பஸ்ஸுக்கு வந்திருக்கிறீங்க, இந்த காசு 50 ரூபா இதில் கொடுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அது உஸ்மான் காக்காக்கு நீங்கள் அவர் தேடி அந்த இலையை தருவார். அந்த இலையினுடைய பேர் இளந்தவரை, தமிழில் சொன்னாலாம் இளந்தவரை. அதை எடுத்துக்கொண்டு தருவார். நீங்கள் அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு தெரியும் அதோட அடையாளம். அவர் அந்த எடுத்துக்கொண்டு வந்தால் அவருக்கு 50 ரூபா கொடுங்க, மிச்ச காசை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, இதை இந்த இலை கிடைச்ச உடனேயும் என்னைகிட்ட கூட்டிகிட்டு வாங்க என்று சொன்னாங்களாம். அப்போ உண்மையிலேயே 50 ரூபா காசி கடன் வாங்கி இது வாப்பாவுக்கு அவங்களோட கஸ்பு மூலமா தெரிஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகரமானவர்கள் என்பதை அழகான முறையில் நேரடியா பார்த்திருக்காங்க, எல்லாத்தையும் நேரடியா பார்த்திருக்காங்க. அப்ப எனக்கே மேல்ச்சிலுக்குது பேசக்குள்ள. அப்ப இது மாதிரி அதோட மாத்திரமில்லை, அவர் குறிப்பொன்று சொன்னாலாம், அந்த உஸ்மான் காக்காங்கிறவர் உங்களுக்கு அடையாளம் நான் சொல்றேன். அவர் நீண்ட நெடியவர், அவரோட முகத்துல ஒரு கலலை இருக்கும். அவரோட தொழில் வந்து விறகு வெட்டி விற்கிறதா இந்த அடையாளம். இவர் தான் உங்களோட ஊரில் இருக்காரு, நீங்கள் அவரை தேடி கண்டுபிடிச்சு. அப்போ இதே மாதிரி அவர் லேசாக கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக போயிடுது. அவருக்கு 50 ரூபா காசை கொடுத்து அந்த இலையை அவர் அந்த இடத்திலேயே போய், அவருக்கு தெரியுமே இந்த பேரை சொன்ன, அவர் கொண்டு வந்து கொடுத்தாராம். அதை 5 நாளைக்கு பிறகு பாப்பாட்டோட அந்த பையனையும் கூட்டிகிட்டு வந்து வாப்பாட கையில் கொடுக்கையும், வாப்பா சொன்னா இதுதான் அந்த இலை என்று சொன்னாங்களாம். இலையை சொல்லி போட்டு வாப்பா அவங்க தங்கியிருக்கிற ரூமுக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இலையை கசக்கி அதில் சாரை அந்த கண்ணில் ஊற்றினாங்களாம்.
புழிஞ்சுட்டாலாம். புழிஞ்சிட்டு போட்டு வாப்பாவங்க அந்த இலையை அந்த சாரோட அந்த இலையோட அப்படியே வச்சு அவட கையால் பாரக்கண்ண கையால் கண்ணை கட்டி விட்டாலாம். கட்டி விட்டுச்சுன்னாலாம் மீதமாக நாளைக்கும் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, சரியா இதே மாதிரி உங்களோட வீட்டில் செய்யுங்க அண்டு ஓடி சொன்னாங்களாம். இந்த வீட்டில் செய்யுங்கன்னு சொன்னாங்களாம். அது மாதிரி அவள் வீட்டை போய் அந்த மாதிரியே நெஞ்சிருக்கா திரும்ப தொடர்ந்து 3 நாளைக்கு சொன்ன செலவாதி சொல்லி தங்கள் வாப்பா செய்ய சொன்னார்கள். அதை தொடர்ந்து 3 நாட்கள் செய்தார்கள். அந்த 3 நாளைக்கு பிறகு திரும்ப வாரா தங்கள் வாப்பா கூட்டிட்டு போய் அந்த பையனை எடுத்து தண்ட ரூமுக்கு வச்சு ஊதி அவங்களோட கையாலே அவுட்டாலாம். அந்த பொடியன் அந்த பையன் இன்னைக்கு கண் தெரியுது வெளிச்சம் தெரியுது, அல்ஹம்துலில்லாஹ், ஆனா கண் கூசுது என்று சொன்னானா. அப்ப அவங்க சொன்னாலாம் கண் தெரியும், இனி கண் ஆரம்பத்தில் கூசத்தான் செய்யும், ஆனால் அது நாள் போக்குள்ள சரியா வரும் என்று சொன்னாங்களாம். அதோட அந்த அம்மா அந்த வந்த பெண்மணிக்கு தாங்க இல்லாத சந்தோஷமா இந்த பிள்ளைக்கு பாப்பாவங்க இந்த கண்மாணிக்கத்தை திறந்து தந்துட்டாங்கன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு சம்பவம் பேச வச்சதும் அவங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கு. அதே போல அல் ஜாமியத்துல் கௌதியா மதரசாவை எடுத்துக்கொண்டா அந்த மதரசாவினுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு கராமத்தை இருக்கு. வாப்பாவுடைய பெரிய கராமத்து, எல்லா கராமத்தையும் விட அது பெரிய கராமத்து. இன்றைக்கு 96ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசா வெள்ளி விழாவையும் கொண்டாடி ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது. தங்கள்மார்களுடைய ஆலோசனையினால் இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. வாப்பாவங்க போகக்குள்ள இன்னைக்கு ஞாபகம் இருக்கி சொன்னாங்க, அவங்களோட முரீதீன்கள் முஹிப்பீன்களை இந்த மதரசா லேசிப்பட்ட மதரசா இல்லை, இது நூஹ் நபியுடைய கப்பலுக்கு சமனானது. இதுக்கு யார் முராது வைத்தாலும் அது நிறைவேறும். அதுக்கு இந்த கண்முன்னுக்கே ஒரு விஷயத்த செஞ்சு காட்டினாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கிட்னி பேஷன், ஒரு ஆள் நான் அழைச்சிட்டு போயிருந்தேன், அவர் கிட்னி ஃபெயிலியர். ஆனால் வாப்பா அவடத்துக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி சின்ன ஒரு 100 ரூபாட 10 ரூபாட மருந்தும் இல்லை, நீங்கள் ஞாபகம் அந்த மருந்தும் தெரியும் சொன்னாங்க. கௌதியா மதரசாவினுடைய பரக்கத்தை கொண்டு அது சோமாகும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. கௌதியா மதரசாக்கு நீங்க ஆனால் நான் கேள்விப்பட்ட சும்மா அவர் இப்பயும் ஹயாத்தோட இருக்காரு, கிட்னி அவருக்கு ஆப்ரேஷனும் இல்லை ஒன்றும் இல்லை, அந்த மருந்தோடைய சோமா போய்த்து வாப்பாட சொல்லும் அந்த கௌதியாவுடைய பரக்கத்தும். எங்கள்கிட்ட வாப்பா அவங்க சொன்னாங்க என்னன்னு சொன்னா, வாப்பாட இதை வாப்பா சொன்னாங்க என்னன்னா, இந்த மதரசாவை நீங்கள் கண்ணும் கருத்துமா முறிதீங்க பார்த்து கொள்ளணும். அதோட அந்த காலத்தில் எல்லாரும் பெரிய வசதிக்காரர்களும் இல்லை, எல்லாரும் சாதாரண ஆட்கள். அப்போ வாப்பா அந்நேரம் சொன்னாங்க, மக்கள் நீங்கள் எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு 5000 ரூபா என்ன செய்யுங்க மதரசாவுக்கு கொடுங்க, அது ஒரு பரக்கத்தை அறிக்கும் உங்களுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு நாங்கள் லட்சக்கணக்கில் மாதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களை அதை கொடுத்ததால வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, முக்கியமாக சொல்லணும் என்னன்னு சொன்னால், வாப்பா அவங்க போகக்குள்ள 96ஆம் ஆண்டு கடைசி பகுதியில் நம்முடைய மதிப்புக்குரிய ஹாஜா ஹுசைன் ஹாஜியார் அழைத்து பாப்பா அவங்க சொன்னாங்க, மகன் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளணும், நான் போயிட்டு வரும் வரைக்கும் நீங்கள் இந்த மதரசாவுடைய செலவுகளை பார்த்து கொள்ளணும்னு சொன்னாங்க. அன்றைக்கு ஒரு சாதாரண நிலைமையில தான், பெரிய ஒரு பணக்காரன் இல்லை, ஆனால் சாதாரண நிலைமையில தான் அவர் இருந்தார். பாப்பாட சொல்ல தலைக்கு மேலே எடுத்து அவர் இன்று வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் இன்று வரைக்கும் அதுக்கு கணக்கு சொல்ல இயலாது. அந்த விஷயம் மிகவும் எல்லா தேவைகளையும் யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பார்க்கக்கூடிய அளவுக்கும் அவர் இருக்காரு. அது மாதிரி அவர் பிள்ளைகளும் இன்றைக்கு அந்த அந்த மதரசாவுடைய வளர்ச்சியில மிகவும் உறுதுணையாக தங்கள் மார்க் இருக்காங்க. எனவே அதோட மாத்திரமில்லை, இந்த மதரசா கௌதியா மதரசா என்ற அடிப்படையில் குத்துபுநாயகத்துடைய கந்தூரியை ஒன்றையும் உருவாக்கினாங்க. அதுக்கு 9 ஊரை தெரிவு செஞ்சாங்க பாப்பாங்க. 9 ஊரை தெரிவு செஞ்சு இந்த 9 ஊரில் உள்ளவங்களும் இந்த கந்தூரிக்கு உதவணும், கந்தூரியை நடத்தணும், அதால் அந்த மதரசாவுக்கு பிரயோஜனம் கிடைக்கும் மட்டும் வலியுறுத்தினாங்க. எனவே இந்த மதரசா எங்களுக்கு எடுத்து பார்க்கக்குள்ள இன்றைக்கு ஒரு இலங்கையில் உள்ள சுன்னத்துல் ஜமாத் மதரசாவில் மிகவும் உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கு. உயர்ந்த நிலைக்கு யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க, இன்றைக்கு தங்கள் வாப்பாவுடைய கௌதியா மதரசா ஒரு உயர்ந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. அது நாங்கள் வாயில சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் நிதர்சனமாக இன்றைக்கு விளங்கும். எனவே இது ஒரு பெரிய கராமத்தாக நான் குறிப்பிடுறேன். அல்ஹம்துலில்லாஹ், மிக பெருமதியான செய்திகளை நீங்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று அல் ஜாமியத்துல் கௌசியா என்று சொல்லக்கூடியது ஒரு
கலாசாலை மாத்திரமல்ல என்கின்ற விடயத்தையும் உணர்த்தி இருக்கின்றார்கள் தங்கள் வாப்பா. கணித்துக்குரிய சிராஜ் நானா அவர்கள் உங்களிடத்திலே அல்ஜாமித்துல் கௌசியா சம்பந்தமாக தங்கள் வாப்பா ஏதாவது விடயங்கள் சொல்லியிருக்கிறார்களா அல்லது தெரிந்த விடயத்தை நீங்கள் சொல்லலாம்? நாங்கள் எங்களுக்கு எது சரி ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இல்லாட்டி ஒரு தேவையாக இருந்தாலும் நாங்கள் எங்கள்ட அந்த அல் ஜாமியத்துல் கௌசியா அந்த மதரசாவோட பேரில் ஒரு நியத்தை வச்சு நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதுதான் எங்களுடைய ஒரு ஹாஜத். அப்படித்தான் நாங்கள் பழவிருக்கிறோம். அந்த மதரசாவில் வந்து நேர்ந்து நாங்கள் அந்த விஷயம் எங்களோட வாழ்க்கையும் அதே மாதிரி தான் போகுது. அடுத்தது தங்கள் வாப்பா மதரசாவை பற்றி எங்களுக்கு சொல்கிற நேரத்தில் மதரசாவுக்கு ஒத்துழைங்க மக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மதரசாவுக்கு செலவழிக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான். ஏன்னா நல்லவர் இல்லாமல் வேறு யாருக்கும் இந்த மதரசாவுக்கு செலவழிக்க இயலாது. சல்லி இருந்தாலும் அதை வேலையை செய்ய இயலாதுன்றது தான் தங்கள் வாப்பாவுடைய விஷயத்திலிருந்து நாம் விளங்கினது. வேற இது தவிர வேறு எதுவும் எனக்கு இது சம்பந்தமாக பேசல. அல் ஜாமியத்துல் கௌசியாவிலே தங்கள் வாப்பாவால் நிறுவப்பட்ட ஆரம்பித்து வைக்கப்பட்ட ராத்திப் இது சம்பந்தமான இந்த ராத்திப் மஜ்லிஸ் சம்பந்தமான ஏதாவது செய்திகள் உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கின்றேன். ராத்திப் மஜ்லிஸ் அல் ஜாமியத்துல் கௌசியாவில் ஏன்னா நான் வந்து கண்டியில் இருக்கிறனால எனக்கு இந்த கொழும்புக்கு வாரத்துக்கு உண்டான வசதி வாய்ப்பு அப்படி மிச்சம் லேசாக எனக்கு வந்துக்கிற இயலாது இந்த மஜ்லிஸுகளுக்கு. அந்த அது சம்பந்தமாக இந்த கந்தூரியலுக்கு வந்து படுது வருஷத்துக்கு ஒருக்கா. அந்த கந்தூரி விஷயங்களுக்கு வந்து பட்டுச்சு அந்த காலம் தங்கள் அப்போ இருக்கிற காலத்தில். மற்ற அந்த இந்த மற்ற கூட்டாளிமார்கள் இங்கே கொழும்புல வந்து வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு மிச்சம் ஒரு தொடர் ஃபண்டு வந்துச்சு தங்கள் வாப்பா மேலேயும் மதரசா மேலேயும் தொடர் செஞ்சு அதன் மூலயமா தங்கள் வாப்பா எவ்வளவு தூரம் நேசிக்கிறாங்கன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா நான் எப்பவுமே பார்க்குறது தங்கள் வாப்பா எதை நேசிக்கிறாங்க அதை நாங்கள் நேசிக்கிறது அவ்வளோதான். இல்லை மௌலிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருது சொல்லணும். அது என்னென்னு சொன்னால் தங்கள் வாப்பா கௌதியாவை கௌதியா மதரசா கட்டினத்தோட அவங்களோட கடைசி கால பதியில் ஒரு ராத்திபு கிதாப் ஒன்றையும் உருவாக்கினாங்க. என்னென்னு சொன்னால் அந்த மதரசாவில் கிழமைக்கு ஒருக்கா அந்த ராத்திபு நடக்கணும், அதில் நீயத்து வைக்கணும், அது தொடர்ந்து நடந்து வரணும். இப்போ இன்றைக்கு நாங்கள் எங்களோட மனசில் என்ன கவலைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த ராத்திபு கிதாபில் உள்ள அந்த அவங்க கோத்த அந்த கிதாப் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த கிதாபை ஓதி நாங்கள் சரியான முறையில் ஓதி பக்குவமாக இருந்து கேட்ட மனுஷன்னா அந்த வாப்பா அவங்க நிதர்சனமாக அந்த அந்த ராத்திபுட பரக்கத்தில் எங்களுக்கு அதை நிறைவேற்றி தராங்க. எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தான் அந்த ராத்திபு கிதாபு. அந்த ராத்திபு கிதாபு வாப்பாட ஒரு பெரிய ஒரு தொகுப்பு. அதில் அவங்க எல்லா அவங்களோட அவுலியாக்களையும் சேர்த்து அதில் நிறைந்த திக்ரும்புகளையில வச்சு கோத்து தந்திருக்காங்க. இது பெரிய ஒரு எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட், பெரிய ஒரு அணு ஆயுதம் மாதிரி. இது எந்த எங்களுக்கு உலகத்தில் மர்ம வரைக்கும் எங்களுக்கு இது போதும். எங்களோட எல்லா மர்ம ஹாஜத்துக்களை நிறைவேற்றுறதுக்கு இந்த வாப்பா கோர்வை செஞ்சிருக்கிற அந்த ராத்திபு கிதாபு உள்ள இந்த ராத்திப்பை நம்ம ஓதி வந்த மனுஷன்னா அதில் கலந்து கொண்ட மனுஷன்னா அதை விடாமல் தொடர்ந்து செஞ்சு வந்த மனுஷன்னா எங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கு இம்மை மறுமை சகல துனியா ஆகிறா ரெண்டுக்கும் ஒரு பெரிய ஒரு மருந்தாகத்தான் எங்கள் வாப்பா உங்களுக்கு தேடி தந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நேரமாக தங்கள் வாப்பாவுடனான உங்களுடைய உறவு, அதனுடைய அந்த பாதையில் நீங்கள் பயணித்த கண்ட அனுபவங்கள், பெற்ற பிரயோஜனங்கள் அனைத்தையும் நீங்கள் தருகின்றீர்கள். இவற்றை நாங்கள் தலைமேல் வைத்து நாங்கள் பெரிய ஒரு பெருமதி நிறைந்த விடயங்களாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த இந்த இடத்திலே கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா. அல்லாஹ் மேலும் மேலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் பரக்கத்து செய்வானாக. வாழ்க்கையிலே கவலைகளை மலை போன்று சுமந்து கவலை மலைகளை சுமந்து வரக்கூடிய எத்தனையோ மனிதர்களுடைய பல கவலை சுமைகளை, தேவைகளை தங்கள் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இவ்வாறு சந்தோஷ மலைகளாக மாற்றி கொடுத்த வரலாறுகள் தான் அநேகமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தங்கள் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய ஒரு கராமத் இவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ஞாபகம் வந்த ஒரு கராமத்தை நீங்கள் சொல்வதற்கு நான் முதலாவது கராமத்திலே இந்த வாழ்க்கையில என்ன மாத்தினதே எனக்கு பெரிய கராமத்து தான். சுப்ஹானல்லாஹ். உண்மையிலே அது மிக பெரும் ஒரு கராமத்து தான். ஏன்னா என்னை பற்றி நான் முழுசாக இங்கே இந்த வீடியோவில் நான் பதிவு செய்ய இல்லை. என்னை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். இதை அவங்க
அஹ், அப்படியே தலைகீழாக மாற்றினது வந்து எனக்கு பெரிய ஒரு கராமத்து தான். ஏன்னா குத்துபு நாயகம் ஒரு ஒரு தடவை தங்கள் வாப்பா ஒரு பயான்ல சொல்றாங்க, குத்துபு நாயகம் பார்த்த உடனேயே அந்த கள்ளர்கள் எல்லாம் அவுலியாக்களா மாறிட்டு. அப்ப எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. அவுலியா ஆவல்லாட்டியும் பரவாயில்ல, இதெல்லாம் பையத்துக்கு முந்தி. அஹ், எனக்கு ஒரு சரியான ஒரு மெத்தட்ல லைஃப்ல வந்துட்டா சரி, ஆர்டர் படிக்கி தங்கள் அப்பா சொல்ற ஆர்டர் எனக்கு வந்துட்டா போதும். தங்கள் பாப்பா ஆத்மீக விடயங்களை உங்களுக்கு தந்த அந்த விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கு. வித்தியாசமான விதம். இவங்களுக்கு ஒரு விதமா வந்திருக்கு, எங்களுக்கு ஒரு விதமா வந்திருக்கு. ஏன்னா நான் போன விதம் வேற. இவங்களுக்கு நிறைய பின்புலம் இருக்குது. அந்த தரிக்கத்துல பின்புலங்கள் இருக்குது. அவங்களோட அம்மா அப்பா ஷேகுமார்களோட வந்த பின்புலம் இருக்குது. எங்களுக்கு அப்படி அல்ல. எங்களுக்கு நிறைய சட்ட திட்டங்களோட தான் நாங்க கஷ்டம் மிச்சம். இவங்களோட சேர்ந்து வர்றது வந்து மிச்சம் கஷ்டமான பாதி. தங்கள் வாப்பாட கராமத்துல அது எனக்கு மறக்க இயலாத கராமத்து. என்னைய வச்சு எனக்கு வெளியில சொல்ல இயலாது. அடுத்தது வந்து அவங்க ஒரு வாட்டி சொல்றாங்க, எனக்கு மக்கள் ஒரு யானைய மக்கள் என்றுதான் பேசுவார்கள். அவங்க மக்கள் தான் பேரை கூட சொல்லல. ஒரு ஆளாக இருந்தாலும் மக்கள் என்றுதான் பேசுவாங்க. ஒருத்தர் தான் மக்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பேரே சொல்லியிருந்ததே இல்லை. தங்கள் அப்பா பேரே சொல்லது இல்லை. எந்த பேரை கண்டிஷனும் சொன்னது இல்லை. என்ன சொன்னார்கள்? மக்கள், அந்த மக்கள். அப்ப அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னாண்டா இப்படி சம்பவம் ஒன்று சொல்லிட்டு இந்த விரலால அவங்க காட்டுறாங்க, எனக்கு ஒரு யானையை கெட்டி இழுக்கலும் மக்கள்ன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அது அவங்களே சொன்னது. அப்ப எனக்கு காட்ட தேவையில்லை, அந்த வசனம் போதும் எனக்கு. அது நம்பேல். அவங்கள வந்து இவங்க செஞ்சுதான் காட்டித்தான் என்னை நம்ப வைக்கணுன்றது இல்லை. சில பேர் காட்டி நம்புவாங்க, சில பேர் காட்டாமே நம்புவாங்க. எனக்கு காட்ட தேவையில்லை. எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் பல ஷரத்துக்கள், அதாவது நிபந்தனைகள் இருந்தாலும் இவ்வாறான நம்பிக்கையும் ஒன்று. அதனால் நீங்கள் பையத்து பெற்றிருக்கின்றீர்கள் என்பது ஒரு சான்றாக இருக்குது. அடுத்தது சிலர் வந்து நோய் சம்பந்தமா சிலர் வந்தாலும் வந்து இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நான் அந்த இடத்துல இருந்தேன். அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த 2 மாசத்துக்கு ஒருக்கா ரத்தம் மாற்றணும். அது 1 மாசம் ஆயிட்டு, ஒரு கிழமை ஆயிட்டு. இப்ப தங்கள் வாப்பாட்ட வந்து இருக்கிறாங்க, ஏற்கனவே வந்துட்டாங்க. வந்து நாம போயிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க தங்கள் வாப்பாட்ட சொல்றாங்க, எனக்கு இப்ப நான் சோமாயிட்டேன்றாங்க. அப்ப நாங்க அவங்கள்ட்ட கேட்டது இது எப்படின்னு கேட்டா, அவங்க சும்மா 2 பைசா தான் மருந்து. அந்த மருந்துக்கு எவ்வளோ செலவழிச்சு கடைசியில் இயலாத மட்டும்தான் தங்கள் வாப்பாட்ட வந்தாங்க. அதே போல தங்கள் வாப்பா அந்த மாதிரி நோய்களை அவங்க கண்ணியமான முறையில செலவே இல்லாத மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்த சம்பவங்களும் உண்டு. அதே போல சிலர், நான் ஒரு வாட்டி நான் அங்க இருக்கிற நேரத்துல நான் தங்கள் வாப்பாட்ட பேசிட்டு இருக்கிறேன். அப்படி வேன் வருது. ஒரு சோமில்லாதவங்கள ஒருத்தவங்க தான் எடுத்துட்டு வராங்க. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், தங்கள் வாப்பா இருக்கிறாங்க. அந்த வேன்ல வந்து அந்த மக்கள் இறங்குறதுக்கு முந்தி தங்கள் வாப்பா சொல்றாங்க அந்த வீட்டுக்காரவங்கள்ட்ட, அந்த விஷயத்த செய்ய இயலாதுன்னு சொல்லுங்க, அந்த விஷயத்த செய்ய இயலாதுன்னு சொல்லுங்கன்னு இந்த வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்றாங்க. இந்த வீட்டுக்காரர் வந்து இவர் போயிட்டு சொல்றதுக்கு முந்தி அவங்க இறங்கி வந்துட்டாங்க. தங்கள் வாப்பா சொல்றது என்னன்னா, அவங்க இறங்கி வர்றதுக்கு முந்தி இவங்களுக்கு போயிட்டு சொல்றாங்க, என்னாண்டா அந்த விஷயத்த செய்ய இயலாதுன்னு சொல்லுங்க. அப்படிதான் சொல்றாங்க. எனக்கும் தெரியாது அந்த விஷயம்னா என்னாண்டா, எனக்கு தெரியாது. அந்த விஷயம் என்னாண்டா, அவர் இறங்கி அவருடைய ஒரு மகன் இல்லாட்டி மகள் 2ல உண்டு. ஏன்னா அது மகளா மகனாண்டு அடையாளம் தெரியாத ஒரு நோய். அடையாளம் தெரியாது. வயசு ஆனா தூக்கிட்டு தான் வரணும். வயசுனா பெரிய வயசு இல்லை, அதை நடக்கக்கூடிய ஒரு புள்ளத்தான். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆனா அதை தூக்கிக்கிட்டு தான் வரணும். அவங்க தூக்கி கொண்டாந்து தங்கள் வாப்பாட்ட வச்சாங்க. வச்சா தங்களே வைக்கிறதுக்கு வந்து சொன்னாங்க, போய் சொல்லிடுங்க அந்த விஷயத்த செய்ய இயலாதுண்டு. அவர் சொல்லல, வந்துட்டாங்க, இறங்கி வந்துட்டாங்க. வர்றதுக்கு வந்து போயிட்டு இருக்கணும், போகல. அப்போ வந்த உடனே அப்போ அவங்க வாப்பக்காரர் சொல்றாரு, தங்களே இது பெரிய ஒரு ஆகிட்டு, இதுக்கு ஒரு நோய்க்கு இது ஒரு பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க.
சொன்னால் தங்கள் வாப்பா அதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. குங்குமப்பூ, மஞ்சள், இன்னும் நிறைய ஐட்டங்களை இப்படி சொல்லி இதெல்லாம் அரைச்சி பூசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னால் அவரும் சரி கண்டுட்டார். சரி தங்களேன்ட்டு அந்த புள்ளைய அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். போனதுக்கு பிறகு தங்கள் வாப்பா கேட்குறாங்க, எங்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மருந்து இந்த புள்ளைய சோமாக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் அவங்களோட மிச்சம் நெருங்கி போகிற காலம்தான் அந்த டைம். அப்போ எங்களுக்கும் தெரியாது அது சோமாக்குமா சோமாக்காத. நாங்கள் பேசாமல் தான் இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சோமாக்காது, சுகம் கிடைக்காது. நாங்கள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி இஸ்லாம் இஸ்லாமியத்து வேணாமாண்டாங்க. கொஞ்சம் சரி முஸ்லீமாக இருக்க வேணாமா அப்படின்னாங்க. அதோடு நின்றுச்சு. அதாவது அவங்க மிச்சம் கண்ணியமான முறையில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுப்பாங்க. அப்படிதான் தங்கள் வாப்பா. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது என்னண்டா, ஒரு முஸ்லீம் கிட்ட அவர் கொஞ்சமாவது சரி ஒரு முஸ்லீமாக இருக்க வேணாமாண்டு அவங்க எதிர்பார்ப்பாங்கன்றது நான் அன்னைக்கு படிச்சுக்கிட்டேன். அவங்களை வச்சு தான் நான் படிக்கிறேன். அவர்களுடைய தர்பியத் ஒவ்வொரு வித்தியாசம். அவங்க நேரத்திலே இன்னும் ஒரு விடயம் எனக்கு நாம் தாண்டி வந்த ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. கேட்பதற்கு சற்று முரணானதாக இருந்தாலும், ஆனால் அது முரணானதாக முற்றிலும் இல்லை. ஏனென்று சொன்னால், தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த விடயத்தில் ஆத்மீக விஷயங்கள் நிறையவே இருக்கின்றது. அதில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. இதே போன்றுதான் நாம் தாண்டி வந்த ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது. வெளியிலே நீங்கள் ஆத்மீகம் சில தோழர்களோடு சில மூத்தவர்களோடு பேசிக்கொண்டு நிற்பதும், அதை பேசிக்கொண்டு அதனுடைய சில விடயங்களை தொட்டு தங்கள் வாப்பாவிடம் கொண்டு வந்து பேசுவதும் தங்கள் நேரத்துக்கு பிடிக்கவில்லை என்கின்ற பொழுது அதை கேட்பவருடைய தாக்கம் எவ்வாறு ஏற்படும் என்றால், தங்கள் வாப்பா என்று சொல்லுகின்றார்கள், ஷேக் என்கின்றார்கள், முரீத் என்கின்றார்கள், ஆத்மீக குரு என்கின்றார்கள். ஆத்மீக விடயத்தை வெளியிலே அந்த பையன் பேசிட்டு வந்ததை இந்த ஷேக் ஒத்துக்கொள்ளலையடா என்று சொல்லி விளங்குவார்கள். ஆனால் விடயம் அவ்வாறு அல்ல. இன்றைக்கு ஷேகுமார்கள் இருக்க, ஷேகுமார்களிடத்திலே போதிக்க வேண்டியதையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அதே ஷேகிடம் பெற்றுக்கொண்ட விடயத்தை வெளியில் போய் வேறு ஞானம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது, உருவாகி சமூகத்தை சீர்கெடுத்து கொண்டு இருக்கிறது. அதன் காரணத்தினால் நான் உதாரணத்துக்கு முசைலமத்துல் கதாபை நான் சொல்லலாம், தொட்டு அதை சொல்லுகின்ற விரிவாக சொல்லவில்லை. எனவே தங்கள் நாயகம் அந்த நேரம் வெளியிலே ஞானம் பேசாமல் மலைக்கு முந்தி செல்லலாமே மக்கள் என்று சொன்னதும், ஓப்பனாக வெளியில் நீங்கள் பேச வேண்டாம் மக்களே என்று சொன்னதும் தங்கள் வாப்பா இதனால் தான் என்கின்ற விடயத்தை உணர கிடைக்கிறது. ஏனென்றால் தங்கள் வாப்பா நாயகத்திடத்திலேயே ஞானத்தை படித்து ஞானம் பேசினால் மாத்திரம் போதும், தொழுகை தேவையில்லை, ஷேகு மட்டும் கிடைத்தால் போதும், இபாதத்து தேவையில்லை, மற்ற விடயங்களை செய்ய தேவையில்லை என்று பேசக்கூடிய ஆத்மீகம் இன்று அதிகமாக வளர்ந்து ஷரியத்தை பேணி தரீக்கத்தின் அழகிய அந்த பாட்டையிலே வழிநடாத்தி கொண்டு ஞான தீட்சை பெறக்கூடிய கொடுக்கக்கூடிய ஷேகுமார்களும் தரீக்காக்களும் இன்று பொய்யானதாகவும் அல்லது வேறொரு கண்ணோட்டத்திலும் பார்க்கப்பட்டு அவைகளை புறம் தள்ளக்கூடிய ஒரு காலநிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அந்த ஒரு நிலைமையை பயந்துதான் வெளியில் நின்று கொண்டு பேச வேண்டாம் மகனே என்று சொல்லியிருப்பார்களோ என்று தோன்றுகின்றது. சரி, எனக்கு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல யாது வருது. தங்கள் வாப்பா ஷரியத்து அப்படின்றத நிறைய இந்த வாழ்க்கையில் பேசியிருக்கிறாங்க. இந்த ஷரியத்தை படிக்கிறதுக்கு கட்டாயமான வேலை, அது கட்டாய கடமை எங்களுக்கு. இந்த ஷரியத்தை நம்ம பேணுறது அதுதான் முக்கியம். அப்போ ஞானம் பேசவானான்றது இல்லை, எங்கள்ட வயசுக்கு அப்போ ஷரியத்து கட்டாயம் தேவை. அப்போ அந்த ஷரியத்துக்காக வேண்டி அவங்க மானீண்டு சொல்லி, மானீண்டு ஒரு புத்தகம் இருக்குது, அதில் சட்ட சம்பந்தமாகவே இருக்குது. அந்த புத்தகத்தை கூட எங்களுக்கு வாங்கி படிக்க சொன்னாங்க. அந்த ஷரியத்தை சட்ட திட்டங்களை நீங்க படிங்க மக்கள் அப்படின்னு அந்தையும் எங்களுக்கு தந்தாங்க. இமாமுல் அரூஸ் அவர்களுடைய மகானி என்று அதை கூட எங்களுக்கு எடுத்து படிக்க சொன்னாங்க. அது கட்டாய கடமை, ஷரியத்தை நாம உற்றக்கூடாது, ஷரியத்தை பேணணும் என்றது அவங்க. தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அன்னவர்கள் ஷரியத்திலே பேணிக்கையாக இருந்தார்கள். ஷரியத்திலே பேணிக்கையான ஒரு ஆத்மீக குரு, ஒரு ஷேகு, ஒரு முரப்பியானவர்கள், ஒரு குதுபு ஜமான் என்பதற்கு ஒரு மாபெரும் சான்று
நிறையவே நாங்கள் சொல்லலாம். அதற்கு நாங்கள் இன்றைக்கும் பார்த்து கியாமத்து நாள் வரைக்கும் பார்ப்பதற்கு மாபெரும் சான்றாக கெண்டி மாநகரத்திலே அஹமதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சுல்தான் ஆரிஃபின் நாயகத்தின் அந்த அந்த வழியில், அந்த தரீக்கத்தினுடைய ரிஃபாயியாவினுடைய அந்த வழியிலே அங்கே மின்ஹாஜியா மதரசாவை தந்திருக்கிறார்கள். அங்கே ஆலிம்கள் வெளியாகுவார்கள், ஷரியத்தை படிக்கிறார்கள், கிரந்தங்களை படிக்கிறார்கள், ஷரியத்தை இந்த உலகத்திலே போதிக்கிறார்கள். அதே போன்று அல் ஜாமியத்துல் கௌசியா என்று சொல்லக்கூடிய நமது தாயகத்தை இந்த கொழும்பு மாநகரத்திலே ஷரியத்தினுடைய ஒரு கேடயமாக, ஒரு பெரும் கொண்ட ஒரு ஆலிம்கள் வெளியாகக்கூடிய, உலமாக்கள் போதிக்கக்கூடிய ஒரு தலமாக அந்த தலத்தை தந்திருக்கிறார்கள். ஷரியத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு பேணிக்கையாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக நமக்கு அழகான முறையிலே விளங்குகின்றது. எனவே அப்படியான ஒரு குருதான், ஒரு ஷேഖுதான் தங்கள் வாப்பா என்பதை உங்கள் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இது மாபெரும் பொக்கிஷங்களாக நீங்கள் எங்களிடத்திலே குட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் ஷுக்ரு செய்கின்றோம். அதே போன்று தங்கள் நாயகத்தினுடைய இறுதி பயணம், அவர்களுடைய இறுதி பயணம் எப்பொழுது அமைந்தது, இலங்கையிலிருந்து எவ்வாறு அமைந்தது, அந்த நேரத்தில் நீங்கள் தங்கள் வாப்பாவோடு இருந்தீர்களா இல்லையா என்பது குறித்தும் நீங்கள் எங்களுக்கு சொன்னால் அழகாக இருக்கும். ஷமீம் சார் ஆசிரியர் அவர்களே. சங்கிக்குரிய மௌலை அவர்களே, தங்கள் வாப்பா நாயகம் கடைசியாக எங்களது இடங்களுக்கெல்லாம் 96ஆம் ஆண்டு வந்து போய் எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தினார். எல்லா ஊர்களுக்கும் போனார்கள். ஊவா மாகாணத்தில் பதுளைக்கு 96ஆம் ஆண்டு வந்து அந்த ராத்திப்பு மஜ்லிஸ் ஹயாத்தாக்கி மற்றும் உள்ள மொய்பீங்கள் முரீதுங்களை போகாத ஊரெல்லாம் போனாங்க. அந்த சென்ற காலங்களில் போகாத ஊரெல்லாம் போய் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அவங்க 96ஆம் ஆண்டு எங்களிடமிருந்து விடைபெற்று போனாங்க. போய் 96ஆம் கடைசி பாதி என்று நினைக்கிறேன். அங்கே போய் அவங்களோட தீவுக்கு போயிருப்பாங்க. தீவுக்கு தானே போனாங்க. தீவுக்கு போய் நாங்கள் கேள்விப்பட்டோம், ஒரு 2 மாதத்தால் சுயீனம் ஏற்பட்டுட்டோம். அவங்களுக்கு சுயீனம் ஏற்பட்டு அங்கே வைத்தியங்கள் சரியாக பார்க்க முடியாதனாடி அவங்கள அங்கேருந்து கப்பல் மூலம் கொண்டு வந்து சென்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டியிருந்தாங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம். நானும் குயின்ஸ் ஆஜியாரும் அவங்கள நேரிலேயே போய் அந்த சுகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தான் எங்களுக்கு நசீபாக்கி இருந்தான். நாங்கள் அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்கள சந்தித்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க. அப்போ அவங்க குறிப்பிட்ட காலம் அந்த சென்னையில் இருந்து அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் செய்யப்பட்டுச்சு. அப்போ அது சரியான ஒரு பலன் அளிக்காமல் அவங்கள கண்ணூருக்கே திரும்ப கூட்டிகிட்டு போனாங்க. கண்ணூருக்கு கூட்டிகிட்டு போய் நான் நினைக்கிறேன் வெத்திலப்பள்ளி எங்கேயோ ஒரு இடம் கண்ணூரில், அந்த இடத்துல தான் வாப்பா அவங்க கடைசி டைமில் இருந்தாங்க. அங்கே வைத்தியங்கள் நடந்துச்சு, பல வைத்தியங்களும் நடந்துச்சு. அந்த டைமில் எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ சொல்ல வரணும் என்றால் நான் ஏற்கனவே அந்த கராமத்தில் அதை நான் சொல்ல இருந்தேன். நேரம் இடம் கொடுக்குமோ தெரியாது. நேரம் இடம் கொடுக்க நீங்கள் நிறைய விடயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று ஆரம்பத்திலே சொல்லிவிட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அழகான முறையிலே அந்த விடயத்தை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் பெருமதியான விடயங்கள். தங்கள் வாப்பா அவர்கள் ஒரு ஆளை நேரில் பார்த்தாங்கன்னா அவங்களோட ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, எல்லாமே அவங்களுக்கு ஆமியம் வழங்கி போயிடும். என்னென்னு சொன்னால் இன்னைக்கு படத்துக்கு ஞாபகம் வந்ததுக்கு அதை கொஞ்சம் சொல்கிறேன். சலாஹுதீன் நானாங்கிறவர் வாப்பாவோட மிகவும் நெருக்கமாக இருந்தவர். தங்கள் மாற சந்திக்க வரக்கூடிய ஹுசைனுடைய வாப்பான்னு நினைக்கிறேன், பொருள்தான் நான் அறிஞ்சேன். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், அஸ்ரஃப் என்று சொல்லி. அவர் வந்து இந்த இவர்கிட்ட அந்த சலாவுதீன், சுருக்கமாக சொல்கிறேன், சலாவுதீன் நாட்டு வந்து நான் கடை துறக்கணும்பா தங்கள் வாப்பாட்டை கூட்டிப்போய் இன்னைக்கு நேரம் எடுத்துத்தாங்க, அதோட ஒரு அவுராதும் எடுத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் கூட்டிகிட்டு போனார் வாப்பாக்கிட்ட. கூட்டிகிட்டு போய் வாப்பா இருக்கிற இடத்த தேடி கூட்டிகிட்டு போய், வாப்பா இப்படி இவர் கடை துறக்க நேரம் கேட்காரு, அதோட ஒரு அவுராதும் கேட்காரு. மக்கள் இவருக்கு 2 கிழமை போகட்டும் அவுராது இருந்தாங்க சொல்லி எழுதி கொடுத்தாங்களாம். சலாவுதீன் நானாக்கு வாப்பாட்டு அடிக்கடி போய் தெரியும், அவர் கொஞ்சம் அரபில் பயிற்றப்பட்டவர் போல தெரியுது. பாப்பா கொடுத்த அந்த ஓதல், அந்த அவுராது மௌத்தை பற்றிய ஒரு வசனமாக இருந்துச்சான். என்ன என்னோடு யோசிச்சு போட்டு இவரை போக சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் வந்து வாப்பாட்ட அவுராது தானே கேட்ட வாப்பா, நீங்கள் என்ன இவருக்கு ஓதுற
இந்த மௌத்தை பற்றி உள்ள ஒரு வசனத்தை குர்ஆன்ல வசனத்தை கொடுத்துருக்கீங்க. மக்கள் அவங்க 2 கிழமையால் மௌத்தாகிடுவாங்க. 2 கிழமையால் மௌத்தாவாங்க. அதனால தான் அவங்களுக்கு 2 கிழமை போகணும்னு சொன்னேன். அவங்க இந்த சனிக்கிழமை போய் அடுத்த சனிக்கிழமை 1 மணிக்கு மௌத்தாவாங்க. 1 மணிக்கு மௌத்தாவாங்கன்னு சொன்னாங்களாம் செல்வாப்பா அவங்க. நீங்கள் அதோட அவருக்கும் சலாவுதீன் நானாக்கும் அது சொன்னத்தோட அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. ஆனால் அது அப்படி மறக்கடிக்கப்பட்டும் போயிட்டு. ஆனால் சரியாக அந்த சலாவுதீன் நானா அவர் அதிர்ச்சியானார். திடீரென்று மௌத்து செய்தி ஒன்று கிடைச்சிச்சாம். அன்று பார்த்தா சனிக்கிழமை வாப்பா சொன்ன நேரம். அப்போ ஒரு ஆளை பார்க்கக்குள்ள வாப்பாக்கு விளங்குது இவர் ஆயுள் எவ்வளோ காலம்ங்கிறது எங்களுக்கு இதுல இருந்து நிரூபணமாகுது. அது மாத்திரமே நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, தங்கள் வாப்பா அவங்க சுயநமா இருந்த காலத்துல வாப்பா அவங்க தான் மரணிக்கிற நேரத்தையும் நாளையும் சொல்லித்தான் இருந்தாங்க. அது இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஏன்னு சொன்னா தங்கள் வாப்பாவோட குறிப்பிட்ட முஹிப்பீன்கள் கண்ணூர்ல போய் குறிப்பிட்ட நாளைக்கு முதல் வாப்பா வாத்தாரத்துக்கு குறிப்பிட்ட நாளைக்கு போய் நின்றாங்க. அதுல சைப ஹாஜியாரும் ஒருவர். நான் அவர்கிட்ட நேரடியாக பேட்டி கண்டேன். சைபா ஹாஜியார், நிலார் ஹாஜியார், மிஸ்தர் ஹாஜியார், இப்படி நிறைய ஆட்கள் போய் நின்றாங்க. அல்ல சைபா ஹாஜியார் ஒரு குறிப்பிட்ட நாள் நின்றதுக்கு பிறகு போகிறதுக்கு வழி கொடுக்கல. வாபஸ் இருந்தாங்களா, மக்கள் என்ன புது வீட்டை அனுப்பிட்டு போங்க, வெள்ளிக்கிழமை வரையும் நீங்கள் நின்று போகணும்னு சொன்னாங்களாம். அப்போ அதோட மாத்திரமல்ல, வாப்பா அவங்க சொல்ல நான் கேள்விப்பட்டேன். அந்த கேள்விப்பட்ட கடைசி நின்றாக்கள் சொன்னாங்க 9:40 சொல்லி வாப்பா அடிக்கடி கடைசி டைமில் சொன்னாங்களாம். 9:40 சரியா பார்த்தா அன்று வெள்ளிக்கிழமை 9:40 அவங்களோட ரூஹ் இருந்து இதோ அது எங்களுடைய இப்போ எங்களுக்கு ஹிலாபத்து பெற்று வந்துருக்கக்கூடிய இந்த தங்கள்மார்களும் அந்த ரூஹ் போகிற நேரத்தில் அவங்களுக்கு பக்கத்திலேயே நின்றுருக்காங்க என்ற செய்தியும் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், தான் மரணிக்க போகிறோம்ங்கிறது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாடி. தண்ட அன்பு மனைவியை கூப்பிட்டு அவங்களோட மனைவியோட ஆத்திகா பிவி நாய் அவங்கள கூப்பிட்டு ஒரு வசியத்தை செஞ்சிருக்காங்க. என்னுடைய சமுதாயம் சிலோன்ல இருக்கு, இவங்களை வழி நடத்துறதுக்கு நான் ஹிலாபத்தாக இந்த ஹசன் ஹுசைன் தங்களை நான் நியமிக்கிறேன்னு சொல்லி உம்மா, அதாவது உம்மா தானே நெருங்கியவங்க, உம்மாவிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த செய்தி எங்களுக்கு நான் வாப்பா பார்த்தாய் அடுத்த நாள் தான் எனக்கு போக கிடைச்சி. அந்த மாதத்திலே நான் 3 மாதத்துக்கு பிறகு போன மாதிரி சோமியத்தை பார்க்க வந்து அப்போ வாப்பா அவங்க சொல்லியிருக்காங்க, ஹிலாபத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தில். அது மாத்திரமல்ல, இதில் உள்ள விஷயம் சொல்ல வாரம் என்னன்னு சொன்னால், தங்கள் வாப்பாவோட மனசீட்டை மாத்திரம் சொல்லலை, இலங்கையில் இருந்த முரிதீன்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. சைபா ஹாஜியார்ட்ட சொல்லியிருக்காங்க, அவர் என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காங்க. நிலார் ஹாஜியார்ட்ட சொல்லியிருக்காங்க, அவர் என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காரு. மிஸ்தர் ஹாஜியார் சொல்லி. அப்போ இப்படியான ஆக்கள்கிட்டையெல்லாம் பாப்பா சொல்லித்தான் இருக்காங்க. ஆனால் இதை கேட்டு நடக்காதும் இனி அவரோட அப்போ இப்போ உள்ள சமுதாயத்தை பொறுத்து. சைபா ஹாஜியார் என்று சொல்லக்கூடிய இறுதி நேரத்தில் எந்த ஊரை சார்ந்தவர் அவர்? நான் நினைக்கிறேன் கண்டி மாநகரத்தை சேர்ந்தவர். ஆனால் கொழும்புல தான் வசிக்காரு. ஹாஜியார் நிலார் ஹாஜியார் கண்டியில், மற்றவரும் கொழும்புல நினைக்கிறேன். உங்களெல்லாம் இப்போ ஹயாத்தோடு இருக்காங்க. இப்போ ஒன்று பண்ணான்னு கேட்கலாம். அப்போ வாப்பாவங்க எங்களை வழி தவறிட போடாண்டதுக்கா இந்த சமுதாயம் தண்ட ஆபாக்கள் கட்டி எழுப்பி தான் கட்டி சமைத்த இந்த சமுதாயம் சிதறி சின்னாமின்னப்பட்டு கூடாது, ஒரு எந்த வழியிலேயே போகணும் பண்ணுறதுக்காக அவங்க முன்கூட்டியே வாப்பாவங்க இந்த ஹிலாபத்து விஷயத்தை மிக தெளிவாக தண்ட மனைவி உட்பட, குடும்பங்கள் உட்பட, தண்ட முரீதுங்கள் உட்பட சகலருக்கும் வாப்பாங்க தெரியப்படுத்தி இருக்காங்க. நீங்கள் தங்கள் வாப்பாவை குறித்து நீங்கள் இருவர்களும் தந்த முத்துக்களை நாங்கள் கொண்ட ஒரு பெருமதியான பொருட்களாக, பெருமதியான கல்வி ஞானங்களாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எனக்கு தோன்றுகின்றது, இந்த ஒரு காணொளியை தொடர்ந்தும் பகுதி 2 என்றும் தொடரலாம். அந்த அளவுக்கு செய்திகள் உங்களிடத்திலும் இருக்கிறது. கேட்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளோடு என்னை பேசுவதற்கு என்னுடைய வாய் நாவும் மனதும் தூண்டுகின்றது. ஆனால் நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் நான் அதை சுருக்கிக் கொள்கின்றேன். தங்கள் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய ஆத்மீக இந்த வழியிலே அவர்கள்
வழிநடத்தி சென்ற முரீதின்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு இறைநேசர்களாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாற்றிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இல்லையா? அந்த அடிப்படையிலே தனக்கு பின்னால் இவ்வளவு காலம் கண்மணி நாயகம் தொடக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக, குத்துபு நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவர்களின் வாயிலாக, அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் கத்தஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவர்களின் ஊடாக வந்த இந்த வழியினை அவர்களுடைய ஊர், இந்த இலங்கை திருநாடு அனைத்திலும் அவர்கள் போதித்து, இவ்வாறு அவர்கள் கலாசாலைகளையும் தந்து அவர்களுடைய ஒரு ஹிலாஃபத்தை, அவர்களுக்கு பகரமாக இதை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களை அவர்கள் தெரிவு செய்யாமலும் சொல்லாமலுமா போயிருப்பார்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள்தான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவினால் சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்பவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முஸல்லாவில் இடம் கொடுத்து அதனை அறிவித்தார்கள். அதே போன்று பல செய்திகள் தெளிவான முறையிலே அபூபக்கர் நாயகம் தான் என்று இருந்தது. பெருமானாரோடு இருந்த முரீதின்கள், அந்த சஹாபாக்கள் தான் நீங்கள் தான் அமீருல் முஃமினீன் என்று அபூபக்கர் நாயகத்திடம் விரல் நீட்டினார்கள், நீங்கள் தான் ஹலீஃபா என்று. எனவே கண்ணியமானவர்களே, தங்கள் வாப்பாவோடு இருக்கக்கூடிய நீங்கள் தான் அவர்களுடைய ஹலீஃபா யார் என்று எங்களுக்கு சொல்லுகின்றீர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தான் அபூபக்கர் நாயகம் ஹலீஃபா என்று சொன்னார்கள். பெருமானார் அதனை சுசகமாக அழகான முறையில் சொன்னார்கள். தங்கள் வாப்பா நாயகம் மன்னவர்கள் தெளிவான முறையிலே, சுசகமான முறையிலே, பல கோணத்திலே தன்னுடைய பிள்ளைகள், இந்த ஹசன் ஹுசைன் தங்கல்மார்கள் தாமத் பரகாத்துஹுமல் ஆலி அவர்கள்தான் இதனை வழிநடாத்தி செல்ல வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார்கள். மாத்திரமன்றி அவர்கள் பாவித்த பொருட்களை பலர்களும் இன்று வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய முஹிப்பீன்கள் இன்று வைத்திருக்கிறார்கள் அந்த மஹப்பத்தின் நேசமாக. ஹசன் ஹுசைன் தங்கள் நாயகம் தாமத் பரகாத்துஹுமல் ஆலி அவர்களிடத்திலும் தங்கள் வாப்பா பாவித்த பொருட்கள் இருக்கின்ற செய்தி என்னிடத்திலே கிடைத்தது. அதனை சற்று தெளிவாக சொல்லுங்கள். தங்கள் வாப்பா நாயகம் அவர்களுடைய இறுதி காலத்திலே தங்களுடைய அன்பு மனைவியை அழைத்து அவர்கள் பாவித்த பொருட்கள் எனக்கும் தெரியும். கூடுதலாக சில நேரங்களில் கண்ணாடி பாவிப்பாங்க, கண்ணாடி இருந்துச்சு, அதோட இந்த இடுப்பில் சின்ன கத்தி ஒன்று இருக்கும் விரிச்சு செய்கிறோம். இந்த 2 பொருட்களை நான் கண்டிருக்கேன். நான் பொருள் கேள்விப்பட்டேன். வாப்பாவங்க உம்மாவிட்ட அந்த மனைவியிட்ட கூப்பிட்டு என்னது இந்த 2 பொருட்களையும் கடைசி டைமில் சொன்னாங்களாம், 2 பேருக்கு கொடுக்கணும், என்ற பேர பிள்ளைகளுக்கு, இந்த அன்பு பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதில் வந்து கத்தியை வந்து ஹசன் தங்கள் வாப்பா அவர்களுக்கும் கண்ணாடியை வந்து ஹுசைன் தங்கள் வாப்பாவும் கொடுக்கணும், குறிப்பிட்ட வயசுக்குள்ள கொடுங்கன்னு சொல்லி வாப்பாவங்க சொல்லியிருக்காங்க என்ற செய்தி கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இந்த காலத்தின் தேவையான ஒரு செய்தியாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நிறைய கேள்விகள் என்னிடத்திலே இருக்கிறது. உங்களிடத்திலே நிறைய செய்திகள் கடல் போன்றிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் கடலுக்குள்ளே, ஆழ்கடலுக்குள்ளே மூழ்கி எடுக்க வேண்டிய முத்துக்களும் நிறையவே இருக்கிறது. தொலைக்காட்சி, முகநூல் தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் இவைகளிலே பேசுகின்ற பொழுது நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு பேச வேண்டும், அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நிறைய விடயங்களை நான் வட்டுருக்கமாக சுருக்கி இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கலாம் என்று நினைத்தும் கூட விசாலமாக சென்று விட்டதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி, இறுதியாக தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் உங்களுக்கு செய்த உபதேசம் அதனை கூறி, தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் ஹசன் தங்கள், ஹுசைன் தங்கள் தாமத் பரகாத்துஹுமல் ஆலி இவர்களுக்கு தங்கள் வாப்பா நாயகம் சொன்ன செய்தியை அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களா, அது என்ன என்பது குறித்து நீங்கள் இருவர்களும் அழகான முறையிலே சொல்லி இந்த நிகழ்வை முடிக்கலாம் என்று நான் நாடுகிறேன். இறுதியாக தங்கள் வாப்பா உங்களுக்கு செய்த உபதேசம் என்ன என்பதை சொல்லிவிட்டு முடியுங்கள். தங்கள் வாப்பா அவர்கள் இஸ்லாமிய கடமைகளில் கடுமையாக இருந்தாங்க. அதாவது வக்துக்கு தொழணும், நோன்பு பிடிக்கணும், மற்றமுள்ள கடமைகளை செய்யணும். அதோட அவங்க கூடுதலாக சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க மக்கள்னு சொல்லுவாங்க. எந்த நேரமும் நீங்கள் மூச்சை
ஊ அல்லாஹ் ذிக்ருல் அன்ஃபாஸ். அதை நீங்க பழக்கி கொள்ளுங்க. அப்படி பழக்கி வரக்குள்ள உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இறை இதுலேயோ இருக்க கிடைக்கும் மக்கள் இன்னைக்கிட்ட பல தரம் சொல்லியிருக்காங்க. நீங்க அதை வளமைக்கு எடுக்கணும்னு சொல்லி இப்படி கடைசி காலத்துல எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சிராஜ்னான் அவர்கள் அதே போல தான் எங்களுக்கு தங்கள் வாப்ப நாயகம், கண்ணியமான தங்கள் வாப்ப நாயகம் வந்து ஷரியத்தை கடமையாக்கி அதுக்கு பேணுதலாக நீங்கள் இருந்துக்கோங்க. கடைசி காலங்கள் எங்களை சொல்லி அனுப்பினது அதுதான், என்னுடைய துவா பரக்கத்து உங்களுக்கு என்றென்று கிடைக்கும் என்று சொல்லி அந்த அந்த செய்தியோட இந்த 4 பிள்ளைகளுக்கும் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பினாங்க. அவங்களோட வஃபாத்து டைமில் நாங்கள் அங்கே இருக்கல, நாங்கள் இங்கே தான் இருந்தோம். இருந்தாலும் அந்த மெசேஜ் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மிச்சம் காலம் எடுத்துச்சு அவங்க அந்த செய்தியை எங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் காலம் கடந்து சரி அவங்களோட அந்த செய்தியை சொன்னாங்க. என்றென்றும் என்னுடைய துவா பரக்கத்து கிடைச்சி கொண்டே இருக்கும் அப்படின்று ஒரு முடிவில்லாத ஒரு செய்தியை சொன்னாங்க. அது எங்களுக்கு பெரிய ஒரு சக்தியாக அமைஞ்சிச்சு. நான் சுவாரஸ்யமாகவும் ஒரு அற்புதமாகவும் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, உங்களுக்கு தங்கள் வாப்பா ஸலாம் சொல்லி அனுப்பினார்களா? அதான் சொல்கிறேன். அது வந்து எங்களுக்கு இந்த பிள்ளைகள் வந்து எப்படின்னா எங்கள்ட பேர் வந்து அவங்க கூப்பிட்டு பழகினதே இல்லை. அப்போ கெலியோவில் உள்ள மக்களுக்கும் வந்து எங்கள்ட பேர் தெரியாது. அப்போ அவங்க எப்படி இந்த எங்களை சொல்கிறாங்கன்னா, கண்டில இருந்து ஒரு 4 பிள்ளைகள் வருமே அப்படித்தான் அவங்க அந்த ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த சொல்கிறாங்க அப்படி தான், கண்டிலேருந்து அந்த 4 பிள்ளைகள் வருமே அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய சலாத்தை சொல்லிடுங்கோ அப்படின்னா அந்த சலாம் வந்து எங்களுக்கு வந்து சேருது. அதே போல் கண்டி பிரதேசத்தில் 4 பேர் நாங்கள் தங்கள் வாப்பாட்ட பையத்தை எடுத்திருக்கிறோம். 3 பேர் தங்கள் வாப்பாவோடையே தான் நாங்கள் பழகினோம். ஆனால் கடைசி டைமில் தான் இன்னொருத்தர் எங்களோட சும்மா வந்தார். அவருக்கும் பையத்து கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வந்தவர் தான், அவருக்கும் பையத்து கிடைச்சிச்சு. அவர் இப்போ நல்லா இருக்கிறாரு, ஸ்ரீலங்காவில் இல்லை, அவர் மேலேசியாவில். உங்களை போன்று முதியவர்களிடத்திலே தங்கள் வாப்பாவை நீங்கள் பேசி முடித்து விட்டீர்களா? ஓ, அது தங்கள் வாப்பாட விஷயங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு அல்லாஹ் தாலான்னு எங்களுக்கு அதை முடிச்சுட்டாங்க. சரியத்தை பேணிக்கோங்கன்றது தான் அவங்களுடைய கட்டாயமான ஒரு செய்தி. கடலில் சென்று முத்தெடுக்க வேண்டும் என்றால் முதலாவதாக கப்பலில் பயணிக்க வேண்டுமே. கப்பல் வேண்டும், பயணம் வேண்டும், கடலில் மிதக்க வேண்டும், அதுக்கு பிறகுதான் மூழ்க வேண்டும், முத்தெடுக்க வேண்டும். ஆம், தங்கள் வாப்பாவை குறித்து நான் சில மூதாதையர்களிடமிருந்து நிறைய செய்திகளை பெற்றிருக்கிறேன். தங்கள் வாப்பா அவர்களுக்கு 50,000 அல்லது 50 அல்லது 500 முரீதீன்கள் இருப்பதாக எனக்கு அது நான் மிச்சம் சின்ன வயதிலே அதை கேட்டதனால் அப்படி இருக்கின்றது. தங்கள் வாப்பாவுடைய ஊரிலே தங்கள் வாப்பாவுக்கு எத்தனை முரீதீன்கள் என்ற செய்தி உங்களிடத்தில் இருக்கிறதா? அது அதுக்குரிய விடை என்னிடத்துல இருக்கின்றது. தங்கள் வாப்பா நாயம் அவர்கள் கூடுதலாக சிலோனில் தான் இருந்திருக்காங்க. அவங்களோட காலம் இருந்தாலும் தீவிலையும் இருந்திருக்காங்க. ஆனால் தீவில் நான் அறிந்த அளவுக்கு பிறகுதான் வாப்பாத்துக்கு பிறகுதான் அறிஞ்சேன். அங்கே போனத்திலிருந்து வாப்பாவுக்கு தீவில் ஒரே ஒரு முரீது தான் இருந்திருக்காங்க. பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நினைச்சேன் பெரிய ஆயிரக்கணக்கில். ஆனால் வாப்பா வழித்தெடுத்து தொடர்த்தெடுத்து ஒரே ஒரு முரீது மிகவும் பரம ஏழை, அதாவது அண்டண்டைக்கு நாளாந்தம் உழைச்சி வாழக்கூடியவர். வாப்பாவங்க தீவுக்கு போனால் வாப்பாவங்க அவங்க இல்லாமல் சாப்பிட மாட்டாங்களாம். அவங்க இல்லாமல் இரவெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களாம். அவங்க அதுக்கு உதவியாக இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான முரீதுங்களை எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி பேசக்கூடிய காலம். ஆனால் தங்கள் வாப்பா அப்படி எண்ணிக்கையே பார்க்கல, குவாலிட்டியை தான் பார்த்தாங்க. தங்கள் மரம் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்களோட தங்கள் மரம் எண்ணிக்கையில் இல்லை வேலை, அந்த இதில் தான் எடுத்து நடக்கிறதுல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நேரம் மிக விசாலமாக போவது கூட எனக்கு விளங்கவில்லை. ஆனால் நேரம் சென்றுதான் விட்டது. உண்மையிலேயே மன்னிக்க வேண்டும், நேரத்தை நான் மிக விசாலமாக இழுத்து கொண்டு சென்றமைக்கு. தங்கள் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். இன்று என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுத பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். அவ்வாறே அமைந்திருக்கிறது. நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதிக்குள் நுழையலாம் என்று நான் விரும்பி, இறுதியாக தங்கள் வாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய அந்த மறைவு எந்த தினத்திலே, எந்த டேட்டிலே, எந்த வருடத்திலே நிகழ்ந்தது என்பதை சொல்லுங்கள்.
அந்த கேள்விக்குரிய விடையை நான் அளிக்கலாம்னு நினைக்கிறேன் மௌலவி. ஆங்கில கலண்டர் படி 27ஆம் தேதி 6ஆம் மாதம் 1997ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை பின்னேரம் சனிக்கிழமை இரவு 9:40க்கு வாப்பா அவங்க மவாத்தாயினாங்க. சபர் அதாவது அந்த அரபு கணக்குப்படி சபர்புற 22 சபர்புற 22 இந்த உருஸ் தினமாக தங்கள் வாப்பா நாயகம் அன்னவர்களுடைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை முன்னிட்டு நாங்கள் தங்கள் வாப்பாவை ஒரு தலைப்பு செய்தியாக ஒரு தலையங்கமாக வைத்து அவர்களை தொட்டு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு விளக்கத்தையும் நான் சொல்லணும் போல, தங்கள் வாப்பா அவங்க வபாத்தாயி அடக்கம் செய்யப்பட்டது போல இன்றைக்கு இதை எதிர்வரும் சபர் மாதம் 28வது உருஸ் வருகிறது. ஆனால் நான் கூடுதலான ஆரம்ப காலத்தில் இந்த முதல் ஒன்றிலிருந்து போயிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பாப்பாவுக்கு வரக்கூடிய அந்த முஹிப்பீன்கள் முரிதீன்கள் கூடிக்கொண்டே வருகிறது. என்ன சொன்னால் அவங்கள்ட்ட வந்து கேட்குறது எதுவுமே அங்கே அடுத்த வருஷத்துக்கு இடையில் நடக்காம இல்லை. அங்கே அந்த ஜியாரத்தில் அந்த இடத்துல அவங்களோட மக்காமில் அவங்கள்ட்ட நேரடியாக வந்து அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் வந்து கேட்கக்குள்ள அவ்வளோ விஷயங்களும் ஹாசிலாகி நிறைவேறுது. அதுக்காக மக்கள் லட்சக்கணக்கில் அவங்களோட பணத்தை போட்டு செலவழித்து அவங்களோட நேரங்களை ஒதுக்கி பாப்பாவிட்ட ஒவ்வொரு வருஷம் சபர் மாதம் வந்தால் எல்லாருக்கும் யோசினேன், இப்போ சபர் மாதம் வந்தால் நாங்கள் போகணும் பாப்பாட்ட, அது ஒரு கடமையாக போயிட்டு. அப்படி அந்த அளவுக்கு தங்கள் பாப்பாவங்க எல்லார மனசுலேயும் நிறைஞ்சு போயிருக்காங்க. அவங்க எல்லார விஷயங்களையும் உலக விஷயம் பண்ணாலும் சரி மர்ம விஷயமானாலும் சரி ரெண்டையும் பாப்பாவங்க நிறைவேற்றி கொண்டே இருக்காங்க. அவங்க பார்த்த வண்ணமே இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். மறைந்தும் மறையாமல் மறைந்து மதினாவில் வாழும் மஹமூதரே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதே போன்று மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஆத்மீக குருநாயகம் தங்கள் வாப்பா நாயகம் அன்னவர்கள். அதை நாங்கள் பல கோணத்தில் பேசலாம். பேச வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கிறது. அந்த அரபு கலாசாலைகளை கட்டிய வரலாறு இருக்கிறது. தன்னுடைய ஹலீஃபாக்கள் யார் என்பது குறித்து பல செய்திகள் இருக்கிறது. இங்கே 2 விடயத்தை தான் பேசினோம். அதே போன்று அந்த ஹலீஃபாக்களுடைய கராமத்துகள் குறித்து பேசலாம். அவர்களுடைய தர்பியத் எவ்வாறு இப்பொழுது இருக்கிறது என்பது குறித்து பேசலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் தினங்களிலும் காலங்களிலும் அல்லது தங்கள் வாப்பாவுடைய உருஸ் வைபவத்திலும் அந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு இன்ஷா அல்லாஹ் தங்கள் வாப்பாவுடைய விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் பேசி முடிக்கவில்லை, இருந்தாலும் நிகழ்வை முடித்துக் கொள்கின்றோம். தங்கள் வாப்பா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் எதனை நாடி இந்த தர்பியத்தை செய்தார்களோ அதனை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அல் ஜாமியத்துல் கௌசியா என்னும் எங்களுடைய தாயகத்தை எந்த நோக்கத்தோடு நிறுவினார்களோ அந்த நோக்கத்தை அடைந்த உலமாக்களாக எங்களை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எதிர்காலங்களிலே சிறந்தவர்களாக சிறக்கச் செய்வானாக. அதே போன்று தங்கள் வாப்பாவுடைய ஆசியை பெற்ற முரீதின்களை சந்திக்கும் பாக்கியத்தையும் அந்த செய்திகளை அடைந்து அவர்களை போன்றவர்களாக எங்களை ஆக்குவதற்கு தௌஃபீக்கை தருவானாக. தங்கள் வாப்பா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய பிச்சலங்கள் அவர்களுடைய பேரர்கள் அவர்களுடைய அனைத்து முரீதின்களையும் சங்கைப்படுத்தி மரியாதை செலுத்தி ஈமானியவர்களாக வாழ்ந்து இறுதி வரைக்கும் ஜெயிக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவர்களை ஆக்குவானாக. யா அர்ஹமுர் ராஹிமீனே, யா அல்லாஹ், இந்த நிகழ்வை இங்கே பேசப்பட்ட நிகழ்வுகளை யாருக்கெல்லாம் பிரயோஜனம் என்று ஹைரை நாடினாயோ அவர்கள் அனைவர்களுக்கும் எத்தச் செய்து அதிலே இருந்து திருந்தி மனிதர்களாக மாறுவதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.